கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. திமுகவுடைய மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கும்பலே இருக்காது. இல்லை அவங்க ரூபாய் கொடுத்து 200 ரூபா கொடுத்து கூட்டு வருவாங்க. கூட்டு வந்தால் எந்த சேரையும் திமுககாரர் உடன்பிறப்பு யாரும் உடைக்கவே மாட்டாங்க. பத்திரமா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. வாழைத்தார் இருந்தால் கூட அதை வெட்டி அனாவசியமாக வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் விஜய் ரசிகர்களுக்கு, தொண்டர்களுக்கு, தாவேக்கா தொண்டர்களுக்கு இன்னும் இந்த ரகசியம் புரியவில்லை. திருச்சி ஏர்போர்ட்டில் இந்த ஸ்கூலில் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதிமுக கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவரை அமித்ஷா எப்படி சந்திக்கலாம்? திருமா அவர்கள் தான் அதை கேட்டாங்க. திருமாவுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அவர் அமித்ஷாவை பார்க்குறாரு, கூட்டணியில் இருக்காரு. நீங்கள் சொல்கிறத உங்கள் கூட இருக்கிறவங்கலாம் கேட்குறாங்களா? உப்பிலியாபுரம் பள்ளிக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாமிற்காக விடுமுறை அளித்த பள்ளி கல்வித்துறை. பள்ளிக்கூடங்களில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் எதுக்கு நடத்துறீங்க? தயவு செய்து மாணவர்களை அரசியலில் ஈடுபடுத்தாதீர்கள். ஜாதிகள் பள்ளிக்குள்ளே வந்துடுச்சு. 6ஆம் கிளாஸ் பையன் 4ஆம் கிளாஸ் பையனை வெட்டுறான். அதில் சாதி பிரச்சனைகள்லாம் நிறைய வருது. கோவையில் ஸ்ட்ரெச்சர் வீல்சேர் இல்லாமல் அவதிப்பட்ட மூதாட்டியின் இஸ்லாமிய உறவினர் விமர்சனம். ஆனால் ஆச்சரியகரமான விஷயம் என்னவென்றால், எல்லாம் அப்டேட்டட் டெக்னாலஜியில் உள்ள மிஷின்லாம், எக்யூப்மெண்ட்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. ஆனால் மக்களுக்கு அரசு மருத்துவமனைகள் மீது நம்பிக்கை வரவில்லை. இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர் உடல்நிலை சரியில்லைன்னா அரசு மருத்துவமனைக்காக போகிறாரு, தனியார் அப்போலோவுக்கு போகிறாரு, காவேரிக்கு போகிறாரு. இப்படிதான். அதாவது மூத்த அரசியல்வாதிகள், தலைவர்களுக்கே கூட அரசு மருத்துவமனை மீது நம்பிக்கை வர மாட்டேங்குது. தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளை இலவச உணவு என்று அறிவித்திருக்கிறதே தமிழக அரசு. தனியார் நிறுவனத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு எதற்கு இலவச உணவு? நீங்கள் தமிழ்நாடு பொருளாதாரத்தில் முதல் மாநிலம்ங்கிறீங்க. தூய்மை பணியாளர்களுக்கே உங்களால் சம்பளம் கொடுக்க முடியல. பகுதி நேர ஆசிரியர்களுக்கு உங்களால் சம்பளம் கொடுக்க முடியல. போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. ஆனால் தமிழ்நாடு முதல் பொருளாதாரத்தில் நாங்கள் 2030 இப்படி ஆவோம் அப்படி ஆவோம். நீங்கள் இலவச உணவு கொடுக்கறத விட அவனுக்கு பணி நிரந்தரம் செய்யுங்க. அப்போ உங்களுக்கு தனியார் இல்லாமல் நடத்த முடியாது என்றால் நீங்கள் இப்போ சமீபத்தில் நடந்த துணை ஜனாதிபதி தேர்தலில் பார்த்தீங்கன்னா 452 ஓட்டு நம்ம வாங்கியிருக்காரு. ஆனால் பாஜக கூட்டணி அவரது ஆதரவு கட்சிகள்னு பார்த்தா 436 தான். இதில் நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்பிய பிரகஸ்பதிகள் 15 பேர் செல்லாத ஓட்டு போட்டிருக்காங்க. நமக்கு கிடைத்த தகவல், ஒரே ஒரு திமுக எம்பி பிரபலமானவர், அவர் தான் அந்த பக்கம் ஓட்டு போட்டிருக்காரு. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ஸ்ரீ சத்ய சுந்தாரமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சொல்லுங்கள் சார். நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, ரொம்ப சாரி, உங்களுடைய தாயார் மறைஞ்சிட்டாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். சார் ஆமாம், 1ஆம் தேதி அன்னைக்கு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் 85 வயது பூர்த்தியானார் என்னோடு தான் இருந்தார்கள். 85 வயது பூர்த்தியான இன்னும் எந்தவித நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக முதல் நாள் இரவு வரை என்னுடன் பேசிக்கொண்டு தான் இருந்தார்கள். நம்ம சேனல் 5 உட்பட என்னுடைய யூடியூப்களை வழக்கமாக உடனே பார்த்துவிட்டு எனக்கு கருத்தும் தெரிவிப்பார்கள். நைட்டு படுத்தவங்க காலையில் 4:30 மணிக்கு இருந்து பார்த்தபோது அவர்கள் உயிர் பிரிந்தது தெரிந்தது. நிறைவான வாழ்க்கை, அனாயாசமான மரணம். யாருக்கும் அவங்களுக்கும் தொந்தரவு இல்லாமல், மற்றவங்களுக்கும் தொந்தரவு இல்லாமல். அதனால தான் 2 வாரம் எந்த சேனல்லையும் நான் கலந்து கொள்ள முடியாமல், ஏன்னா அது சரியாக இருக்காது. அந்த சடங்குகள் அதெல்லாம் வேறு இருந்தது. தாயார் என்ற இது ரீப்ளேஸ் பண்ண முடியாத, தாய்க்கு இணையான ஒரு உறவு எதுவும் இருக்க முடியாது. அதே சமயம் பிறப்பு இறப்பு இரண்டுமே நம்ம கையில் இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது, அதை எவ்வளவுதான் துக்கம் வருத்தம் இருந்தாலும் இயல்பாக ஏற்றுக்கொண்டால்தான் வாழ்க்கை. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு தேதி தான் நமக்கு தெரியலையே தவிர, நிச்சயமாக ஒரு தேதியில் எல்லாருக்கும் ஒரு நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அது. அப்படிங்கிற வகையில்
மனதில் ஆறுதல் கொண்டு வாழ்க்கை உலகம் வந்து யார் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த உலகம் சுற்றிக்கிட்டு தான் இருக்க போகிறது. நிகழ்ச்சிகள் சம்பவங்கள் நடந்து கொண்டு தான் இருக்க போகிறது. யாருக்காகவும் இந்த உலகம் காத்திருக்க போவதில்லை. சரிதாங்க. மிக்க நன்றி. பல பேர் பல நேயர்கள் கூட இதை தெரிந்து என்னிடம் விசாரித்து அனுப்பியிருக்கிறார்கள். எல்லாருக்கும் ஆறுதல் தெரிவித்தவர்கள் அனைவருக்கும் நன்றி. நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். ஓகே சார். கேள்வி போகிறதுக்கு முன்னால் இதை ஒரு தடவை பார்த்துருங்க. என்ன சார் எழுதியிருக்கீங்க? இப்போ சொல்லுங்கள், அதில் நான் என்ன எழுதியிருக்கேன்? திருக்குறள். அப்போ திருக்குறளை எழுதியவர் யார்? திருசக்தி சுந்தரராமன். அது எப்படி சார்? திருவள்ளுவர் தானே எழுதினாரு. எப்படிங்க? இப்போ திருக்குறள் இந்த சீட்டில் எழுதினது யார்? திருசக்தி சுந்தரராமன். அப்போ திருக்குறளை எழுதியவர் திருசக்தி சுந்தரராமன் சொன்னால் ஏன் சார் ஒத்துக்க மாட்டேன்றீங்க? ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ஏதோ ஒரு $2500 ஏதோ ஒரு சும்மா ரூம் வாடகை கட்டி கொஞ்சம் பேரை கூப்பிட்டா ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியுடைய இடம் அது சேர்ந்த ஒரு செயின்ட் ஆண்டனி காலேஜ். அந்த காலேஜில் ஏஷியன் ஸ்டடி சென்டர். அந்த ஸ்டடி சென்டரில் யார் வேணாலும் கூப்பிட்டு இது மாதிரி நிறைய பேரை கூப்பிட்டு நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க. அதில் வந்து ஈவேரா பெரியார் அவர்களுடைய சிலையை நிறுவ போகிறோம்னு சொன்ன முதல்வர் அங்கே போய் பார்த்தா அங்கேயே ஒரு படம் மட்டும் கொண்டு போய் வச்சு அந்த படத்தை ஒரு துணியால் அவரே சாத்தி வச்சுருக்காங்க. அந்த துணியை அப்படி எடுத்தார், சிலையெல்லாம் இல்லை. நிகழ்ச்சி அவருக்கு அப்போ கூட்டப்பட்ட கூட்டம், அந்த கூட்டப்பட்ட கூட்டத்தை வைத்து பேசிவிட்டு பெரியார் படம் முதல்ல சிலைனாங்க, அப்புறம் படம் திறந்து வைத்தார். ஏதோ பர்மனெண்ட்டாக ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் இது வரும்போது நிகழ்ச்சி முடிஞ்சு வரும்போது படத்தை இறக்கி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதே மாதிரி தான் யுனெஸ்கோவில் பெரியாருக்கு விருது கொடுத்தாங்கன்னு சொல்லி கூகுள் விக்கிபீடியாவில் இருந்து அதுக்கப்புறம் எல்லாரும் விசாரணை செய்தபோது அந்த இது கூகுள் விக்கிபீடியாவில் கேட்டபோது யுனெஸ்கோ வந்து நாங்கள் அந்த மாதிரி எந்த ஹெரிட்டேஜ் விருதும் வந்து ஈவேரா பெரியாருக்கோ இல்லை தமிழ்நாட்டில் வழங்கலை அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நீங்கள் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் பெரியாருக்கு சிலை நிறுவப்பட்டது அப்படின்னு தமிழக முதல்வர் சொன்னால் ஏற்றுக்கிறீங்க, நம்புறீங்க. திருக்குறளை எழுதியது திருசக்தி சுந்தரராமன். இப்போ அதில் எழுதினது யார்? திருவள்ளுவர் கையெழுத்துலையா இருக்கிறது? என் கையெழுத்தில் தான் திருக்குறள்னு எழுதியிருக்கேன். இப்போ திருக்குறள் எழுதி யாருன்னா திருசக்தி சுந்தரராமன் நீங்கள் ஏற்றுக்கணும். அப்போ தான் நீங்கள் திராவிட மாடலை ஃபாலோ பண்ணுறவர்னு நான் வந்து ஒத்துக்க முடியும். கேள்விக்குள்ளே போகலாம். ஓகே, உங்கள் ஞாபகமாக உள்ள வச்சிடறேன். ஆமாம். ஓகே, ஸ்ரீ சத்யார் அவர்களின் கேள்வி பதிலுக்குள்ளே போகலாம். சார், வெல்கம் பேக் டு ஷோ சார். தேங்க்யூ. சொல்லுங்கள். குடந்தையிலிருந்து வேலப்பன் அவர்கள் கேட்டிருக்காரு. சரிங்க. ஸ்டாலின் என்ற சொல்லுக்கு எஃகு என்ற பொருள். எஃகு போன்ற உறுதியுடன் என் இலக்கை வெற்றி பெறுவேன் என்கிறாரே ஸ்டாலின். ஸ்டாலின் என்ற பெயருக்கு எஃகு. எக்குன்னா முட்டை. இங்கிலீஷில் எக்குன்னா முட்டை இல்லை, அப்படி சொல்லியிருக்க மாட்டார். ஏன்னா அதுலேயே வந்து மேன் ஆஃப் ஸ்டீல்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன், படித்த ஞாபகம். எஃகு அப்படின்னா எஃகு வந்து அது என்னுடைய எஃகு போன்று நான் வந்து உறுதியாக இருந்து என்னுடைய இலக்கை நோக்கி. என் குடும்பத்தில் யாருமே அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னபோது அப்போ எஃகு இல்லாமல் நான் சொன்ன இங்கிலீஷ் எக்காக இருந்தாரா? அந்த எஃகு உங்களுக்கு தெரியும், தட்டினா உடஞ்சிரும். அப்போ சொன்னார், எங்கள் குடும்பத்துலேருந்து யாருமே அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. நீட் தேர்வு ரகசியம் வந்து எங்களுக்கு தான் தெரியும்னு சொன்னாங்க. 519 வாக்குறுதிகள் நம்ம கொடுத்தாங்க. எவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் இளம் விதவைகள் உருவாகிறார்கள், அதனால் வந்து டாஸ்மாகால தான் இளைஞர்கள் தமிழ்நாட்டு இளைஞர்கள் சொன்னாங்க. அங்கெல்லாம் வந்து இஜிஜி எக்காக இருந்தார். சும்மா டயலாக் பேசும்போது இப்போ நிறைய சினிமா நடிகர்கள்லாம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து அரசியலில் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பஞ்சு டயலாக் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, விஜய் போன்றவர்கள். அப்போ அதனால் இவரும் ஒரு காலத்தில் டிவி சீரியலில் 1-2 நடிச்சிருக்காரு. துணை முதல்வர் உதயநிதியும் ஒரு 10 படம் நடிச்சிருக்காரு. ஸோ இவங்களுக்கும் அது நினைவில் வந்து சினிமாக்காரர்கள் அரசியலுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி அரசியலில் இருக்கிறவங்க இன்னும் இந்த சினிமாத்தனமாக பேசி கொண்டிருக்கிறார்கள். எக்குன்னா நம்ம வந்து பார்க்குறோம், இப்போ இவருடைய இலக்கை நோக்கி செல்கிறேன். என்ன இலக்குன்னு தெரியல. ஆல்ரெடி 10 லட்சம் கோடி கடன் தமிழக மக்கள் தலையில் இருக்குது. ஒரு கால் இலக்கு வந்து 15 லட்சம் கோடியாக இருக்கலாமோ
200 தொகுதிகள் ஜெயிப்போம்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் 200 தொகுதிகளில் ஜெயிப்போம்னு சொன்னாங்க. அது வந்து மொத்தமாக இந்த 2026 மட்டுமா, இல்லை ஒரு 2031, 36லாம் சேர்த்து சொல்கிறாங்களான்னு நமக்கு தெரியல. ஏன்னா போகிற போக்க பார்த்தா வந்து அதாவது 4 அணி 4 முனை போட்டி தான் வரும் போல இருக்குது. அது மாதிரி வந்தால் தொங்கு சட்டமன்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்ற மாதிரி ஒரு 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 பிம்பம் தெரியுது. ஏன்னா காங்கிரஸ் கட்சி வந்து 125 சீட்டு கேட்குறாங்க. எனக்கு ஒரே கவலையாக இருக்குது. நம்ம ஏதாவது அந்த பக்கம் இந்த தேனாம்பேட்டை நம்ம கிராஸ் பண்ணி போகும்போது கப்புன்னு நம்மளை அமுக்கி பிடிச்சி நம்மளை எங்கேயாவது காங்கிரஸ் கட்சியில் நிறுத்திடுவாங்களோ, ஏதாவது ஒரு தொகுதியில் ஆள் கிடைக்காம. 125 முதல்ல எங்கே இருக்காங்க காங்கிரஸில் நிற்கிறதுக்குன்னு தெரியல. இப்படி ஆளுக்காள் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. பாமகவில் பார்த்தீங்கன்னா அது 2ஆக உடஞ்சி இந்த பாமகவுக்கு தான் வந்து தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகாரம் அன்புமணிக்கு தான். அது எதிர்பார்த்த ஒன்று. ராமதாஸ் வந்து அவர் ஐயா வந்து திமுக சார்பாக பேசி கொண்டிருக்கிறார். இப்போ வந்து அங்கே தான் வந்து தேர்தல் ஆணையம் அதுதான் வந்து உண்மையான பாமக அப்படிங்கிறது இப்போ கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. இப்போ ஐயா ராமதாஸை சுற்றி இருப்பவர்கள் இப்போ எங்கே போவாங்க? ஓபிஎஸ்க்கு வந்து இபிஎஸ் தான் வந்து பொதுக்குழு தலைவர்னு வந்ததுக்கப்புறம் ஓபிஎஸை சுற்றி இருந்த 10 பேரும் இடத்த காலி பண்ணிட்டாங்க, முக்கால்வாசி பேர். இது பொதுவான அரசியல் நிகழ்வு. அந்த வகையில் வந்து வைகோவை பார்த்தீங்கன்னா, வைகோ ஒரு பையனை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா 17 நிர்வாகிகள் போயிட்டாங்க. அதுக்கு முன்னால் அவங்களுக்கு பெரிய வாக்கு வங்கியானா அது வேறு விஷயம். ஆனால் இப்படி தான் வந்து தமிழ்நாடு அரசியல் வந்து தேர்தல் களம் வந்து மிகுந்த குழப்பத்தில் இருக்கிறது. இதில் வந்து இப்போ விஜய் வந்து அவருக்கு பெரிய கூட்டம் சேர்கிறது. அந்த கூட்டம் வந்து ரசிகர் கூட்டம் தான் தெரியுது. ஆனால் வந்து அது அந்த அதில் வந்து ஒரு சுய கட்டுப்பாடு, அந்த ஒழுக்கம் அதெல்லாம் வந்து இல்லை, தெரியுது. அதில் பார்க்க போனால் எனக்கு வந்து திமுகவுடைய மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கும்பலே இருக்காது. இல்லை வந்து அவங்க ரூபாய் கொடுத்து 200 ரூபா கொடுத்து கூட்டு வருவாங்க. கூட்டு வந்தால் எந்த சேரையும் திமுககாரர் வந்து உடன்பிறப்பு யாரும் வந்து உடைக்கவே மாட்டாங்க. பத்திரமா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. வாழைத்தார் இருந்தால் கூட அதை வெட்டி அனாவசியமாக வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. பொது சொத்தை வந்து எடுத்துகிட்டு போவாங்க, திருடுவாங்களே தவிர ஆனால் எந்த காலத்துலேயும் சேதம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சேதம் பண்ணால் அதுக்கப்புறம் அது வந்து பிரயோஜனப்படாது இல்லையா. ஆனால் விஜய் ரசிகர்களுக்கு, தொண்டர்களுக்கு, தாவேகா தொண்டர்களுக்கு இன்னும் இந்த ரகசியம் புரியவில்லை. அது பொது சொத்தை வந்து இப்போ திருச்சி ஏர்போர்ட்டில் இந்த ஸ்கூலில் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் கூட்டம் சேர்கிறது. அவருக்கென்று ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கிறது. அந்த ரசிகர் கூட்டம் இப்பொழுது தாவேகா தொண்டர் கூட்டமாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஓட்டுகள் சிதறும். பாமக 2ஆக இருக்குது, இப்போ அதிமுகவில் குழப்பம், அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால திமுகவில் உள்ளுக்குள்ள குழப்பங்கள் இருக்குது. ஆனால் வெளியில் அது ஒரு மாதிரியாக வந்து அவங்க அதை மேனேஜ் பண்ணிட்டு போகிறாங்க. தேர்தல் மேலும் மேலும் குழப்பமாகவும் அந்த குழப்பங்களினால் பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளும் வரக்கூடிய நிலையில் இருக்குது. அவர் எக்கு போல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஈஜிஜியாக இருக்கக்கூடாது, இதுவாக இருக்கணும்னு தான் நம்ம வந்து உண்மையான எக்கு போல இருக்கணும் தான் நம்மளை விரும்புகிறோம். பார்க்கலாம் சார். அடுத்த கேள்வி சிதம்பரத்திலேருந்து எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கேட்டிருக்காரு. கோயம்பேட்டில் அரசு பேருந்தை வட மாநிலத்தவர் ஒருவர் ஆந்திரா வரை கடத்தி சென்றுள்ளாரு அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமாம், ஒரு ஏசி பஸ்ஸு கோயம்பேடு அந்த பஸ் டிப்போவில் நிறுத்தி வச்சுருக்காங்க. அது என்ன ஆச்சரியம்னா அதோடைய சாவியை வந்து அதுலேயே ஒரு பெட்டியை போட்டு வச்சுப்பாங்க. இது என்ன பாதுகாப்பு? பஸ்ஸுக்குள்ளேயே நீங்கள் வீட்டை போட்டுட்டு பத்திரமா சாவியை வாசலை மாட்டிட்டு போனால் திருடன் வராமல் என்ன செய்வான்? அப்போ யாரோ ஒருத்தர் வந்து இதை நோட் பண்ணியிருக்காரு. அவர் ஏதோ வேறு மாநிலத்து வாலிபர் போல் இருக்குது, ஒரிசாவை சேர்ந்த வாலிபரை நம்ம சொல்கிறாங்க. அவர் வந்து அது வந்து அவர் பாட்டில் ஓட்டிகிட்டு போயிட்டார். அப்போ போக்குவரத்து துறையில் பணிமனைகள்லாம் அந்த சிசிடிவிலாம் இல்லையா? அதுக்கு பாதுகாப்பு ஒரு செக்யூரிட்டி உட்காந்துருப்பார்ல. பஸ் வெளியே போகுதுன்னால் நைட்டாக இருந்தாலும் 24 மணி நேரத்துலேயும் பஸ் வெளியே போகுதுன்னா யார் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க? பஸ்ஸுக்கு ஒரு என்ட்ரி. இவ்வளவு ஒரு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையில் இந்த ஒரு குறைந்தபட்ச பாதுகாப்பு கூட இல்லைன்னா, பஸ்ஸுக்கே பேருந்துக்கே இல்லைன்னா மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்க போகுது அப்படின்ற கேள்வி வருது. இதை தாண்டி வந்து சுவாரஸ்யமான விஷயம்னா அது எப்படி போனார்? செக்யூரிட்டி தூங்கி இருந்தாரா? அவருக்கு தெரியாமல் போயிட்டாரா? இல்லை செக்யூரிட்டியே இல்லையா?
பல கேள்விகள் வருது. அது மட்டும் இல்லாமல் ஆந்திரா வரைக்கும் ஓட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் இது இவங்க அதுக்குள்ளே பனிமனையில் வந்து காணும்னு சொல்லி மறுநாள் காலையில் அந்த பஸ்ஸை வந்து டிரைவர் அதை ஓட்டுநர் நடத்துனர் இவங்க வந்து வழக்கமான காத்தால 6 மணிக்கு ட்ரிப்புன்னு வைங்க. அதுக்காக வந்து தேடும்போது ஐயா பஸ்ஸை காணுமேன்னு கேட்டு அங்கே கேட்டு அப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் அதுவரை வந்து அப்போது அந்த பாதுகாப்புன்றது எதுவுமே அங்கே கிடையாது அப்படின்ற ஒரு நிலைமை தான் இருக்குது. ஏற்கனவே பஸ்ஸில் வந்து ஒரு வீல் முன்னால் கண்டு போகுது, பின்னால் 2 ஆக்சில் நின்று போகுது, பாதுகாப்பு இல்லை, வேறு வகையில் பாதுகாப்பு இல்லை. இப்போ பஸ்ஸு அந்த ஓட்ட பஸ்ஸாக இருந்தாலும் அந்த ஓட்ட பஸ்ஸுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை. அதில் சுவாரஸ்யமான விஷயம் கவனிச்சிங்கன்னா ஆந்திராவுக்கு ஓட்டிகிட்டு போயிருக்காரு. அது ஏன் திருடர்கள்லாம் ஆந்திரா சம்மந்தப்பட்டே இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நம்ம வந்து ஒரு மாநிலத்தை வந்து நம்ம வந்து குறை கூறக்கூடாது. எல்லா மாநிலத்திலையும் நல்லவர்கள் இருக்கிறார்கள், கெட்டவர்கள் இருக்கிறார்கள், தவறு செய்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் வந்து ஆந்திரா கூட்டு போனார்னா அந்த ஒரிசா வாலிபர் வந்து திராவிட மாடலை பின்பற்றுவாரா, அதனால் ஆந்திராவுக்கு எடுத்துகிட்டு போனாரா நமக்கு தெரியல. இதுக்கும் வேற ஒன்றும் எந்த ஒரு ஆந்திராவில் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஊருக்கும் சம்மந்தம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கே வந்து இப்போ அப்போ அந்த ஒரு சமீபத்தில் ஒரு சிறு பெண் வந்து இந்த நம்ம ஆந்திர மாநில எல்லையில் வந்து பாலியல் வன்முறை செய்யப்பட்டார். அது பெரிய விஷயமாச்சு. அவர் எங்கேருந்து வந்தார்? அவர் வந்து வடநாட்டு வாலிபர். எங்கேருந்து வந்தார்? ஆந்திராவிலேருந்து இங்கே வந்தார். அப்புறம் போய் ஆந்திராவில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு 15 நாள் பொறுத்து 15 நாள் அவர் அங்கே தான் சுற்றிருந்தாருன்னு சொல்லி தனிப்படை வந்து ஒரு 20 தனிப்படை அவங்க அந்த 15 நாள் அந்த ரயில்வே ஸ்டேஷனை போய் பார்க்கவே இல்லை. அது தவிர பாக்கி எல்லா இடத்துலையும் போய் தனிப்படை தேடி 15ஆவது நாள் அவர் அங்கேயே அதே டிஷர்ட் போட்டுட்டு இருந்தாரு, பிடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாண்ட் யார்டுன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டேன்றீங்க, அதுக்கு இணையானதுன்னா. அந்த மாதிரி அது என்ன ஆந்திராவுக்கும் நமக்கும் உள்ள பந்தம்னு எனக்கு தெரியல. ஆனால் நல்ல வேளை பஸ்ஸை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இதிலேருந்து பாதுகாப்பு பஸ்ஸு வந்து மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இல்லையோ இப்போ பஸ்ஸுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதான் விஷயம். ஓகே, அடுத்த கேள்வி வந்து கோவை புதூர்லேருந்து தனியரசு, அதிமுக கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவரை அமித்ஷா எப்படி சந்திக்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்டுருக்காரு. அல்ல, அது வந்து அவர் கேட்டது மட்டும் இல்லை, அவர் திருமா அவர்கள் தான் அதை கேட்டார். உண்மையை பார்க்க போனால் நடந்த நிகழ்வு என்னன்னா, அவர் போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவரை வந்து அவருடைய கட்சி பதவிகள்லேருந்து நீக்கியிருக்காங்க. அவர் ஏன் அமித்ஷாவை பார்த்தாருன்னு அது அமித்ஷாவும் ஒரு ஆள். ரெண்டாவது திருமாவுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அவர் அமித்ஷாவை பார்க்குறாரு, கூட்டணியில் இருக்கார், அவங்களுக்குள்ளே என்ன வேணா இருக்கலாம், இல்லை கூட்டணியில் ஏதாவது அது அவங்களுக்குள்ள அதிமுகவில் இருக்கக்கூடிய விரிசலாக இருக்கலாம். நீங்கள் சொல்கிறத உங்கள் கூட இருக்கிறவங்களாம் கேட்குறாங்களா? திருமா அண்ணன் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது. ஆதவ அர்ஜுனா வந்து நீங்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்க, ஆனால் திமுகவுடைய அழுத்தத்துக்கு பயந்து அத்துமீறு அதிகாரத்தில் பங்குன்னு வந்து முதல்வரை பார்க்க போகும்போது வெளியில் குரல் கொடுத்துட்டு போனீங்க. சிங்கம் மாதிரி, புலி மாதிரி போனீங்க, சிங்கம் மாதிரி போனீங்க, கர்ஜிச்சிங்க. வெளியில் வரும்போது உரிய நேரத்தில் அதிகாரத்தில் பங்கை பற்றி பேசுவோம், அது உரிய நேரம் எப்போன்னு தெரியல. இப்போ உள்ளே போனது வந்து உறிஞ்சும் நேரமா, உரிக்கும் நேரமா, என்ன உரிக்கும் என்ன உறிஞ்சும்னு தெரியும் எல்லாருக்கும், அது மாதிரி நேரமா? அப்போ உரிய நேரம் என்பது என்ன அப்படிங்கிறது தெரியல. நீங்கள் உங்கள் கட்சி பத்திரமா பார்த்துங்க. நான் வந்து அவர் செங்கோட்டையன் போனார், அது ஒரு பரபரப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் அதுவும் வந்து புஸ்வானமாக போய்விட்டது. ஏன்னா செங்கோட்டையன் வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு அங்கே உள்ளுக்குள்ளே வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார், அங்கே ஒரு அரசியல் மாற்றம் நிகழப் போகிறது என்று எதிர்பார்த்த அளவுக்கு அது ஒன்றுமே எல்லாம் புசுன்னு போச்சு. வேறு தலைவர்கள் யாரும் அதிமுகவில் யாரோ அவரை சும்மா கிண்டி விட்டாங்க. அவர் கீ கொடுத்த பொம்மை மாதிரி போயிட்டார். செங்கோட்டையன் வந்து கட்சியில் இருந்தார்னா அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி அப்படிங்கிற அதுதானே தவிர பெரிய வாக்கு வங்கி அவர் போயிட்டா வந்து அதிமுகவுக்கு வாக்கு வங்கி குறைஞ்சிரும் அப்படிலாம் ஒன்றும் அப்படி இல்லை. ஈவன் கொங்கு பகுதியிலேயே கூட அவருக்கென்று சில பேர் இருந்தாங்க, 1000 பேர் அவருக்காக வந்து போராடினாங்கன்னா மறுநாள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து எடப்பாடி கிட்ட வந்து நின்றுட்டாங்க, எடப்பாடியார்கிட்ட. எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு நிகழ்வு யாரோ அப்படி தூண்டி விட்டு கீ கொடுத்து அவர் போயிட்டார், வந்துட்டு அப்புறம் அமைதியாகிட்டார். கட்சியிலிருந்து நீக்கெல்லாம் கொஞ்ச நாள் வந்ததுக்கப்புறம் அது செட்டில் ஆகி அது அவங்க கட்சி உள் விவகாரம். ஐயா உங்கள் கட்சி உள் விவகாரத்தை பாருங்கள், உங்கள் ஆட்கள் வந்து
முதல்வர் அலுவலகத்துடன் வந்து லாபி பண்ணிக்கிட்டு காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஆதவ அர்ஜுனா சொல்லும்போது நீங்கள் வந்து குரல் கொடுத்தீங்க, கடைசியில் ஆதவ அர்ஜுனா உங்களை விட்டு எங்கேயோ விஜய்கிட்ட போய் சேர்ற மாதிரி ஆகிப்போச்சு. உங்களால் வந்து உங்களுக்கு ஆதரவாக பேசிய ஆதவ அர்ஜுனாவையே உங்களால் காப்பாற்ற முடியவில்லை. அதனால் நீங்கள் பத்திரமா இருந்துங்கன்னு அண்ணன் திருமாவுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகே சார். அடுத்தது வந்து சிவகாசியிலேருந்து டி ராஜ்குமார் அவர்கள், இன்பநிதியின் முகத்தில் ஆசிட் ஊற்ற போவதாக இஸ்லாமியர் ஒருவர் பெயரில் மிரட்டல் கடிதம் வந்துள்ளதாங்க சார். அது குடும்ப அரசியல் கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு யாரோ ஒருத்தர், அது கிட்டத்தட்ட மொட்டை கடுதாஸ் தான். அதில் ஏதோ ஒரு இஸ்லாமியர் பேர் இருக்கிறதுனால ஒரு இஸ்லாமியர் போட்டுட்டா நம்ம சொல்ல முடியாது. வேண்டுமென்றே ஒரு ஃபேக்காக ஒரு பொய்யான பெயரில் வந்து இந்த மாதிரி கடிதம் எழுதுகிறவன் வந்து உண்மையான பெயர் முகவரியை செல் நம்பரை போட்டால் எழுத போகிறான். பொய்யான பேர் ஏதோ ஒரு பேர் போடும்போது எதேச்சையாக ஒரு இஸ்லாமியர் பேர் வந்திருக்கலாம். அவனுக்கு ஏதாவது தெரிஞ்சவன் இருப்பான், அவனுக்கு பிடிக்கலன்னா அவன் பேர் கூட போட்டாலும் போட்டிருக்கலாம். அதில் வந்து எதுக்காக இன்பநிதி முகத்தில் ஆசிட் ஊற்றுவோம்னா, இது வந்து அதில் வந்து வியப்பான விஷயம் என்னன்னால், இன்பநிதி இப்போ தான் கலைஞர் டிவியில் வந்து ஏதோ ஒரு நிர்வாகியாக சேர்ந்திருக்கிறார். அவர் உதயநிதியுடைய மகன். இன்பநிதி முதல்வராக வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம்னு திமுக தலைவர்லாம் சொல்கிறாங்க. அது வந்து மன்னர் பரம்பரை ராஜ பரம்பரை கட்சி தான் அது. அதனால் திமுகவில் உடன்பிறப்புகள் கடைசி வரைக்கும் போஸ்டர் ஓட்டிகிட்டு இப்படி பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. இது அந்த கட்சியில் உள்ளது. வாரிசு அரசியல் என்பது வாரிசு அரசியல் கூடாது என்ற அந்த ஒரு விஷயம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். ஆனால் யதார்த்தத்தில் திமுகவில் மட்டும் இல்லாமல் பல மாநிலங்களில் இருக்கு. இதே ஐயா ராமதாஸ் வந்து என்னுடைய குடும்பத்தில் யாராவது அரசியலுக்கு வரமாட்டார்கள், வந்தால் வந்து என்னை நடுத்தெருவில் வைத்து சாட்டையால் அடியுங்கள்னாரு. 35 வருஷமாக கட்சி நடத்திட்டு அன்புமணி அவர்களை வந்து அமைச்சராக்கி விட்டு மத்திய அமைச்சர்லாம் ஆக்கிட்டு எல்லாம் இருந்துட்டு இப்போ சொல்கிறாரு நான் தப்பு செஞ்சிட்டேன், அவருக்கு திறமையே இல்லை. அப்போ திறமையே இல்லாத உங்கள் மகனை வந்து நீங்கள் வந்து அமைச்சராக்கி அழகு பார்த்தீர்கள், அப்போல்லாம் தெரியலையா? 35 வருஷமாக அவருக்கு வந்து திறமை, தன்னுடைய மகனுக்கு திறமை இல்லை என்று ஒரு தந்தைக்கு தெரியவில்லை என்றால், ஐயா அவர்கள் 90 வயதானவர், நாம் மதிக்கிறோம். அப்போ அவருடைய அரசியல் அதாவது திறமை என்ன, அவருடைய அரசியல் திறமை என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக வருது. அவர் என்ன கேட்டிருக்காரு, கேட்டவர் முகத்தில் ஆசிட் எப்போ அதில் வந்து குறிப்பிட்ட விஷயம் வந்து அது குடும்ப அரசியலுக்காக வந்து இது மாதிரி முதல்ல வந்து இந்த மாதிரி ஆசிட் ஊற்றுறது போகிறது வர்றது வன்முறை என்பது கண்டிக்கத்தக்கது. எந்த கட்சி அவர் இன்பநிதியோ இல்லை உதயநிதியோ இல்லை வந்து அந்த திமுகவோ அவர்கள் வந்து செய்வது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை என்றால் கூட வன்முறை, கொடூர வன்முறை என்பது கண்டிக்கத்தக்கது, தண்டிக்கத்தக்கது. அதில் அவர் எழுதியிருந்த விஷயந்தான் சுவாரஸ்யமானது. அந்த அந்த அது மொட்டை கடுதாஸ் மாதிரி வச்சுக்கலாம், பேர் போட்டால் கூட. என்னன்னா, உளவுத்துறையால் இதை கண்டுபிடிக்க முடியாது. தமிழ்நாட்டு உளவுத்துறையை எவ்வளவு வந்து மதிக்கிறாங்க, வெளியில் உளவுத்துறைக்கு என்ன இமேஜ் இருக்குது, பாமர மக்கள் எதுனா யாரோ ஒரு பாமர மக்கள் தான் இருப்பாங்க. அரசை பற்றிலாம் தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து ராஜாங்க ரகசியங்கள்லாம் கரெக்டாக தெரிஞ்சிருக்கு, நம்ம உளவுத்துறையால் சத்தியமாக கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு எழுதுகிறான். அப்போ உளவுத்துறை சரி, ஐயா உளவுத்துறையில் இருக்கும் தலைவர்களே, உங்களை பற்றி வெளியில் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். இது ஒன்று. இன்னொன்று என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் வந்து டாக்டர் எழிலன் நாகநாதன் அவர்களை திமுக எம்எல்ஏ, அவர் இந்த எழும்பூர்லையா இங்கே ஒரு ஆயிரம்விளக்குலையா அதில் வந்து அவர் வந்து எம்எல்ஏ ஆயிரம்விளக்குன்னு நினைக்கிறேன். அவர் வந்து நீங்கள் அவரை வந்து திமுக தலைவராகணும், உண்மையிலேயே அவர் தலைவராகணும்னா அவர் பேரை எழுத மாட்டாங்க. அப்போது டாக்டர் எழிலன் வந்து மருத்துவர், அவர் ஒரு தனியார் மருத்துவமனையில் வந்து பணிபுரிகிறார். அதை தவிர எம்எல்ஏ ஆகிறார். நம்ம கூட பேசியிருக்கோம், அவர் தனியார் மருத்துவத்துறையில் ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருந்துக்கிட்டு எப்படி அவரால் டாக்டராக வேலை பார்க்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை, பிழைக்கணும்ல. அவர் எம்எல்ஏ வரும் போகும், தொழில்னு ஒன்று இருக்குது, ஏற்கனவே டாக்டராக இருக்கிறவர். ஆனால் அதே சமயம் எப்படி அவரால் தொகுதியில் வேலை செய்ய முடியும் அப்படின்னு ஒரு ரைட்டு. இப்போ டாக்டராக இல்லாமல் வெறும் அரசியல்வாதியாக இருக்கிறவங்கலாம் தொகுதியில் பெருசாக வேலை செஞ்சுட்டாங்களான்ற கேள்விக்கு நம்மளிடம் விடை இல்லைன்றதுனால் அட்லீஸ்ட் அவர் ஏதோ ஒரு அந்த தொழில் பண்ணார், அதனால் மருத்துவ சேவை ஏதோ ஒன்று நடக்குது. உண்மையிலேயே அவரை தலைவராக்கணும்னு நினைக்கிறவங்க அவர் பேரை எழுத மாட்டாங்க.
இல்லை அவருக்கு அதுக்கும் சம்மந்தம் இருக்காது. இப்போ அவரையும் கோர்த்து வம்பு பண்ணி விடணும்னு. அதில் ஒரு பெரிய இன்னொரு சுவாரஸ்யம் என்னென்னா, அவருடைய தந்தை நாகநாதன் அவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்தார். கலைஞருடன் நெருக்கமான ஒரு நட்பில் இருந்தார். டெய்லி ஒன்றா வாக்கிங் போவாங்கன்னு சொல்லுவாங்க. அவரும் வந்து இந்த தமிழ்நாடு திட்டக்குழுவில் வந்து தலைவராகவும் உறுப்பினராகவும் இருந்தார். தலைவராக இருந்தார் நாகநாதன். இப்போ அவர் இல்லை, அவர் இல்லைன்னு நினைக்கிறேன். அதாவது அவர் எப்படி அவருடைய வயது இருக்கும்போது அதிகமான வயதாக இருக்கும். அதனால் எழிலன் நாகநாதனை வந்து திமுக தலைவராகணும்னு சொன்னால் கண்டிப்பாக எழிலன் நாகநாதனுக்கு அதில் சம்மந்தம் இருக்க முடியாது. அப்படி வந்து அவர் எழுதுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ யாரோ வந்து திமுகவில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும்னு உளவுத்துறையை பற்றி மக்களுக்கு என்ன ஒரு இமேஜ் இருக்குன்றத அந்த கிட்டத்தட்ட அந்த மொட்டை கடிதாசு மாதிரி அந்த ஏதோ ஒரு பேரில் வந்திருக்கு அந்த கடிதம் வந்து இதை பார்த்து திமுக புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் உளவுத்துறையும் காவல்துறையும் இப்பொழுதாவது விழித்து கொண்டு அந்த கடிதத்திற்கு அதை அனுப்பியவர் யார் என்று பார்த்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் இன்பநிதியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஆசிட் ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறதோ இல்லை அந்த மாதிரி செய்கைகளோ கண்டிக்கப்பட வேண்டியது. ஓகே சார், அடுத்த கேள்வி புதுக்கோட்டையிலேருந்து மலர்விழி அவர்கள். அண்ணா, உப்ளியாபுரம் பள்ளிக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாமிற்காக விடுமுறை அளித்த பள்ளிக்கல்வித்துறை இது அராஜகம் இல்லையா அப்படிங்கிறது? இல்லை, அதாவது உப்ளியாபுரம் அங்கே வந்து அன்றைக்கி ஸ்கூல் லீவ் விட்டார். அதுக்கு வந்து அந்த அவர் அமைச்சர் அன்பில் மகேஷ் கூட உடனே அந்த சிஇஓ உயர் கல்வி அதிகாரி பேரில் நடவடிக்கை எடுக்கணும், அது தவறான விஷயம்னு சொல்லியிருக்காரு. அந்த வகையில் அதை வரவேற்கிறோம். ஏன்னா இது வந்து ஒன்றும் வெளியில் இப்போ சோஷியல் மீடியாவில் வந்துடுச்சுன்றதுனால இப்படி வந்து அவர் வந்து கண்டிக்கிறார். இல்லைன்னா பல இடங்களில் இது நடக்குது. ஸ்கூல் பசங்களை கூட்டின்னு வந்து அரசியல் விழாக்களில் வந்து கூட்டத்தில் வந்து நிற்க வைக்கிறது, அவங்கள உட்கார வைக்கிறது மாணவர்களை. இப்போது விஜய் கூட என்ன சொல்கிறாரு, அதுக்கு சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் இந்த மாணவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது, அரசியலால் அவர்களுக்கு தொந்தரவு வரக்கூடாது அப்படின்ற வகையில் விஜய் வந்து சனிக்கிழமை தான் நான் வந்து இனிமேல் அதாவது சனிக்கிழமை தான் மக்களை சந்திப்பேங்கிறாரு. அக்டோபர் மாதம் மட்டும் சனி ஞாயிறு சந்திப்பேங்கிறாரு. அவர் அப்போ பார்ட் டைம் பாலிட்டிஷியனாக இருக்கார், வீக்கெண்டு பாலிட்டிஷியனாக இருக்காருன்ற விமர்சனம் வருது. சொல்லும்போது அதுக்கு வந்து அவருடைய நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்க காரணம், ஏன்னா மற்ற நாட்களில் வந்து மாணவர்கள் இளைஞர்கள்லாம் வந்து பாதிக்கப்படுவார்கள். அப்பொழுது உங்களுக்கு வரும் கூட்டம் எல்லாம் மாணவர்களுக்கு ஓட்டே கிடையாது. 18 அந்த வயசுக்கு தாண்டினா தானே வாக்குரிமை. அந்த வயசுக்கு வராத மாணவர்கள்னால் பள்ளி மாணவர்களும் இருக்காங்க, கல்லூரி மாணவர்களும் இருப்பாங்க, வயதுக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க. எல்லாருக்குமே வாக்குரிமை வந்துடாது. அந்த கொஞ்சம் அந்த வயது தாண்டினா தான். அப்போது மாணவர்கள் அரசியலில் வந்து ஈடுபடுவதை தடுக்க வேண்டும். அதனால தானே அவன் பள்ளிக்கூடத்துலேயே அவன் வரும்போதே இவன் திமுக, அவன் அதிமுக, அவன் இந்த கட்சி, அவன் விசிக, இவன் சீமான் கட்சி, இப்படி பள்ளிக்கூடத்துலேருந்தே வந்து அந்த எப்படி சாதி வந்து வேரூன்றி விட்டதோ அதே மாதிரி இந்த கட்சி அரசியல் பள்ளிக்கூடத்துலேருந்தே ஆரம்பித்தா தமிழ்நாடு எதை நோக்கி போகிறது? அந்த வகையில் உப்ளியாபுரத்தில் வந்து அது இந்த மாதிரி உங்களுடன் ஸ்டாலினில் வர புகார்கள் வந்து வைகை ஆற்றுல வந்து ஒரு 1200 புகாரோ என்னமோ வந்து வைகை கரையில் போட்டாங்க, கிடச்சிச்சு. அப்போது நாங்கள் இவ்வளவு லட்சம் புகார்களை பெற்றோம், அதில் வந்து இவ்வளவு தீர்வு கண்டோம் அப்படின்னு சொல்லுதெல்லாம் வந்து அப்படியே வாங்கி கொண்டு போய் அங்கே போட்டாங்க. என்ன அது அங்கே வைகை கரை. ஒரு கால் சென்னையில் நடந்திருந்தால் அது இன்னும் வைகையாவது கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும், கூவத்தில் கொண்டு போய் போட்டிருப்பாங்க. சென்னையில் உங்களோட ஸ்டாலின் போட்டிருக்கலாம் அப்படிங்கிற யூகம் தான் வருது. பள்ளிகளை நான் இதெல்லாம் தாண்டி சொல்லக்கூடியது வந்து உப்ளியாபுரத்தில் நடவடிக்கை எடுத்தீர்கள், மகிழ்ச்சி. ஆனால் தயவுசெய்து மாணவர்களை அரசியலில் ஈடுபடுத்தாதீர்கள். அவர்களை வந்து கொண்டு வந்து அவர்களை பகடைக்காய்களாக கொண்டு வந்தீங்கன்னா, ஏற்கனவே அவன் வந்து கல்லூரி தாண்டினதுக்கப்புறம் அவன் போய் டாஸ்மாக் அங்கே அது வேலைக்கு போகாமல் அது ஒரு பக்கம் போகுது. இன்னும் அரசியலையும் வந்து நீங்கள் பள்ளிகளுக்குள் பூத்தி ஜாதிகள் பள்ளிக்குள்ளே வந்துடுச்சு. 6ஆம் கிளாஸ் பையன் 4ஆம் கிளாஸ் பையனை வெட்டுறான். அதில் வந்து அதில் சாதி பிரச்சனைகள்லாம் நிறைய வருது. வேறு மற்ற விதமான பிரச்சனைகள் இருக்குது, அதை தவிர சாதி பிரச்சனைகளும் இருக்குது. இப்போ நீங்கள் அரசியலும் அங்கே உள்ளே கொண்டு வரீங்க. அதனால் வந்து வேண்டாம். இது வந்து வரும் தலைமுறைகளுக்கு நீ எந்த கட்சின்னு இல்லாமல் பொதுவான ஒரு விஷயம் என்னென்னா, எந்த கட்சியாக இருந்தாலும்
மாணவர்களை அந்த மாணவ பருவத்திலேயே, ஏன்னா மாணவர் அணினே வைக்க ஆரம்பிச்சு, விஜயம் மாணவர் அணின்னு ஒன்று வச்சுருக்காரு, எல்லாம் நிறைய கட்சிகளில் மாணவர் அணின்னு இருக்குது. மாணவர் அணின்னா அப்போ தான் வர்றான் அவன். அப்போவே நீங்கள் அரசியல் என்றாலே அது சேரும் சகதியுமான சாக்கடை என்பது கட்சி சார்பில்லாமல் பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம். எதுக்கா இந்த சாக்கடையில் ஒரு நாள் அவன் இறங்க தான் போகிறான், தடுக்க முடியாது. ஆனால் இந்த இளம் பருவத்தில் அவங்க கொஞ்சம் செட்டில் ஆகி ஒரு வேலைக்கு போய் ஒரு தொழில் தொடங்கி சம்பாதிச்சு முதல்ல ஒரு குடும்பத்தை அமைச்சுக்கிட்டேன், அதுக்கப்புறம் அந்த சாக்கடையில் இறங்கினா அட்லீஸ்ட் தாங்கவாவது முடியும். அதனால் பள்ளிகளை விட்டுவிடுங்கள். பள்ளிக்கூடங்களில் வந்து உங்களோட ஸ்டாலின் முகாம் எதுக்கு நடத்துறீங்க? அதனால தானே லீவ் விடுறாங்க. வேற எங்கேயாவது உங்களுக்கு என்ன செலவு கணக்கு தானே. போண்டா பஜ்ஜிக்கு வந்து தீயணைப்பு வீரர்களுக்காக எத்தனையோ லட்சம், ஒரு நாளைக்கு இவ்வளோ லட்சம் வந்து டீ காப்பி கணக்கு எழுதுறவங்க தானே. அப்போ நீங்கள் ஒரு திருமண மண்டபத்தை எடுங்க, இல்லை வேறு ஏதாவது அரசு அரங்கங்கள் இருந்தாலும் அங்கே வந்து நடத்திட்டு போங்க முகாம்கள். இல்லை ஒரு கேம்ப் மாதிரி டெம்பரரி தற்காலிகமாக அந்த கூடாரம் மாதிரி போட்டுங்க. பள்ளிகளை தொந்தரவு செய்யாதீர்கள் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கை. ஓகே. மதுரையிலிருந்து செல்வா, அண்ணாமலை மீது திமுகவினர் சுமத்தும் 4 ஏக்கர் நில புகார் பற்றி உங்கள் கருத்து என்ன? இப்போ ஒரு 4-5 நாளாக ஓடிக்கிட்டு இருக்காது. அது ஏதோ 80 கோடி அவர் வந்து ஏதோ பூர்வீக நிலங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம் கொடுத்துருக்காரு. இப்படி தான் அவர் வாட்ச் வாங்கினாருன்னு சொல்லி ஏதோ பில்லு அது ஒரு பிரச்சனையாச்சு. கடைசியில் அது அது ஒரு அது வேறு விதமாக எங்கேயோ போயிடுச்சது. அவர் வாட்ச் வாங்க போய் இந்த வாட்ச் மேட்டரில் போய் கடைசியில் வந்து பிடிஆர் தியாகராஜன் அவர் ஏதோ 30,000 கோடி குடும்பத்தில் வந்து ஹவாலா பணம் மூலமானு சொல்லி பேசினதாக ஒரு ஆடியோ வெளியாகி இந்த வாட்சிலிருந்து ஆரம்பித்து கடைசியில் பிடிஆர் தியாகராஜனோட நிதி அமைச்சராக இருந்த அந்த போர்ட்ஃபோலியோ அந்த பதவி போய் வேறு ஐடி அமைச்சராகி அதுலேயும் பாதியை வந்து டிஆர்பி ராஜா அவர்களுக்கு பிரித்து கொடுத்துட்டு கிட்டத்தட்ட டம்மியாக ஆக்கி விட்டார்கள். பேருக்கு வச்சுருக்காங்க. ஆமாம், ஏதாவது வெளியில் விட்டால் இன்னும் அதிகமாக பேசிடுவாரோன்ற பயத்தில் வச்சுருக்க மாதிரி தான் தெரியுது. அது ஒரு பக்கம் இருக்க, அண்ணாமலை அவர்கள் 4 ஏக்கர் வாங்கினார், அவருக்கு பணம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேள்வி கேட்டால் கேள்வியை யாரும் தடுக்க முடியாது. கேள்விக்கான பதிலை அவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் தேனிலையும் இப்போ நானே நம்மளுடைய காதோடலாம் பேசியிருக்கோம். தேனி அந்த பக்கம் தென் மாவட்டத்தில் அந்த பக்கத்துலலாம் வந்து முந்திரி ஏலக்காய் எஸ்டேட்டுகள்லாம் வந்து 1500 ஏக்கர். இப்போது பரந்தூரில் கிளாம்பாக்கத்தில் எங்கெல்லாம் வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் வந்து அங்கே விமான நிலையம் வருதுன்னு சொல்கிறீங்களோ முதல்ல ஒரு 1000-2000 ஏக்கரை வாங்கி போட்டுன்னு வேண்டியவங்கெல்லாம் வாங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அறிவிப்பே வருது. இப்போ 1000-2000 ஏக்கர்லாம் வாங்கி போட்டதெல்லாம் வந்து அமைதியாக போயிடுது. 4 ஏக்கராக அவர் வாங்கினது வந்து எப்படி வந்தது? அவர் வந்து அதாவது எப்படி வந்ததுன்னு அவரை கேட்கக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய வாதம் அல்ல. 1000-1500 ஏக்கராலாம் சர்வசாதாரணமாக வாங்கி போடுறவங்களே அந்த ஐடி விங்கே அண்ணாமலை வாங்கின 4 ஏக்கர் எப்படி அவருக்கு காசு வந்தது அப்படின்னு கேட்குறீங்களே, இது நியாயமா? 4 ஏக்கருங்கிறது ஒன்றும் இன்றைய நிலைமையில் வந்து 10 வருஷம் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர், அதுக்கப்புறம் அரசியலில் இருந்திருக்காரு. நீங்கள் ஒரு கவுன்சிலராக கூட இல்லாதவர் வந்து ரைட்டு. நம்ம கட்சியில் டிப்பர் லாரி டிரைவராக இருந்தவர் இன்றைக்கி எவ்வளவு 1000 கோடி வச்சுருக்காரு. ப்ளம்பராக இருந்தவர் எவ்வளோ 1000 கோடி வச்சுருக்காரு. பாத்திர கடை வச்சுருந்தவர் எத்தனை ஆஸ்பத்திரி எத்தனை கல்வி நிலையங்கள் வச்சு கல்வி தொந்தை அப்படின்னு வச்சுருக்காரு. இப்படி வரிசையாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்பதற்கான தகுதி இருக்கிறதா? அதுதான் நம்ம. இதுவே ஒரு பாமர மக்கள் வந்துன்னா யார் வேணாலும் அரசியலில் கேள்வி கேட்கலாம், அதாவது யதார்த்தத்தில் கேள்வி கேட்கலாம். ஆனால் கேள்வி கேட்பவர்கள் முதலில் வந்து தன் முதுகியை வந்து என்ன அழுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு மற்றவங்களை கேட்கணும். இங்கே முதுகு பூரா வந்து ஒரு பெரிய மச்சமாக இருக்கும்போது அங்கே யாரையோ பார்த்து ஒரு சின்ன புள்ளியை பார்த்து கேட்குற மாதிரி இருக்குது. அது புள்ளியா இல்லையான்னு தெரியாமே. அதுதான். ஓகே, அடுத்த கேள்வி வேளச்சேரியிலிருந்து கமலக்கண்ணன். உலகின் முதல் ஏஐ அமைச்சர் டயலாவில் நியமித்த அல்பேனிய நாடு. இந்தியாவில் தமிழகத்தில் இப்படி நடக்க சாத்தியம் உள்ளதா? அதாவது இந்த ஏஐ அமைச்சரா வர முடியுமான்னு ஏஐ அப்படிங்கிறது வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது நிஜமான ஒரு மனிதரை ஆணோ பெண்ணோ அப்படி இல்லாமல் இப்போ ரோபோன்னு சொல்லுவாங்க. ரோபோன்னா ஒரு பொம்மை இருக்கும், அதை இயக்கலாம். இது ஏஐன்னா
அது வந்து டிஜிட்டலாக உருவாக்கப்பட்ட ஒரு மனிதரை போன்ற அது டயலா அப்படின்னா ஒரு பெண் பேரில் வந்து அது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். எதுக்காக அல்பேனிய நாட்டில் அது பண்ணியிருக்காங்கன்னா, ஊழல் தடுப்புக்காக அமைச்சர். அதை முக்கியமாக கவனிக்கிறோம். இப்போ ஏஐ வந்து நம்ம எங்கெல்லாம் போகுது, இன்னும் ஒரு 10-20 வருஷம் போச்சுன்னா அமைச்சரவை ஃபுல்லாகவே வந்து டிஜிட்டலாகவே போயிடும். அப்போ அவர் அந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் போயிடும். அப்போ ஏஐனால் நன்மைகளும் உண்டு, தீமைகளும் உண்டு. இப்போது நிறைய ஃபேக்கு இதெல்லாம் வந்து அவர் முதல்வர் ஸ்டாலின் வந்து பேட் வச்சுட்டு இருக்கா மாதிரி, இவர் சீமான் ஃபுட்பால் ஆடுற மாதிரி, இவர் பேஸ்கெட் பால் அன்புமணி ஆடுற மாதிரி, இந்த மாதிரிலாம் அண்ணாமலை வந்து ஏதோ ஒரு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தா நேரடியாக கேரிகேச்சர் மாதிரி இல்லாமல் நிஜமாகவே அவர்கள் வந்து அப்படி விளையாடுனா எப்படி இருக்கும், அப்போ வீடியோ எடுத்து அந்த மாதிரி ஏஐ வந்து முன்னேறி இருக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு கிண்டலுக்கும் உபயோகப்படுது. அதை ஏஐ வைத்து ஏமாற்றி மற்ற சைபர் கிரைம் செய்யக்கூடியவர்களும் வருது. ஆனால் போக போக ஏஐ வந்து அதிகமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இன்னும் முன்னேறி அமைச்சரவையே வந்து நிர்வாகமே வந்து இப்போ ஓட்டுநர் இல்லாத காரு பஸ்ஸு எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு வெளிநாடுகளில். இந்தியாவிலேருந்தே ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டில் ஒருத்தர் அதை கண்டுபிடிச்சிருக்காரு. அப்படிலாம் இருக்குது. இப்போ டெஸ்லாவில் வந்து டெஸ்லான்னு எலான் மஸ்க் அவருடைய அமெரிக்காவில் அதை கண்டுபிடிப்பதற்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஒரு விஞ்ஞானி தான் வந்து காரணமாக இருந்திருக்கிறார் என்றெல்லாம் வாட்ஸ்அப்பில் வருது. இப்படிலாம் வரும்போது பிற்காலத்தில் வந்து இந்த ஏஐனால் வந்து ஒரு ஆட்சி நிர்வாகமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நடக்கக்கூடிய நன்மையும் வரும். அதனால் வரக்கூடிய எந்த புதிய கண்டுபிடிப்பிலும் வந்து விஞ்ஞான கண்டுபிடிப்பிலும் நன்மை தீமை ரெண்டுமே இருக்குது. இப்போ சினிமா, டிவி, மற்ற வாட்ஸ்அப்பு, இது கூகுள், இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து எப்படி செல்ஃபோன் எல்லாத்துலேயும் நன்மை தீமை ரெண்டும் இருக்கோ அது மாதிரி. ஆனால் அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வந்து அல்பேனிய நாட்டில் ஊழல் தடுப்புக்கு ஒரு ஏஐ அமைச்சரை வந்து நியமித்திருக்கிறார்கள். இதுவே இந்தியாவில் நடக்குமா, தமிழகத்தில் நடக்குமான்னு கேட்டால் நடக்கலாம். நம்ம வந்து திறமையில் ஒன்றும் நாம் யாருக்கும் குடியல்லோங்கிறாம நாம் யாருக்கும் வந்து இளைத்தவர்கள் சளைத்தவர்கள் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் இன்று இருக்கும் நிலைமையில் ஊழல் தடுப்புக்காக ஏஐ அமைச்சர் இருக்க மாட்டார். ஊழல் எப்படி செய்வது என்பதற்காக ஒரு ஏஐ அமைச்சரை நியமிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இருக்கிறவங்களே பார்த்துப்பாங்க அதனால் வந்து தனியாக ஒரு ஏஐ டிஜிட்டல்லாம் தேவையில்லை. டிஜிட்டலை விட அதிகமாக திங்க் பண்ணுறவங்க நம்மக்கிட்ட இருக்காங்க நிறைய பேர். தூத்துக்குடியிலேருந்து மயில்சாமி, துணை முதல்வர் உதயநிதி வளர்க்கும் நாய்க்கு ரவுடி என்று பெயராமை. இது வம்பான கேள்வி. அவர் வந்து ரவுடியை வளர்க்குறாரு. அது ஏதோ ஒரு பத்திரிகையில் வந்ததுன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு கருப்பு கலர் நாய். எல்லாருமே விலங்கு பெரியர்கள், நாய் வளர்ப்பவர்கள் இருப்பார்கள். அந்த நாயின் மேல் வந்து அதீத அன்பு செலுத்துவார்கள். அந்த நாயும் வந்து அவர்களிடம் வந்து ஒரு பாசத்துடனும் விசுவாசத்துடனும் இருப்பது இயல்பான ஒரு விஷயம். ஆனால் ரவுடி அப்படின்னு பேர் வச்சிருக்கிறது தான் சும்மா செல்லமாக கூப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். அப்படி ரவுடின்னு, அதாவது ரொம்ப அதாவது சின்ன குழந்தைகள் வந்து விஷமம் செய்யும்போது பெரிய ரவுடிவேன் அப்படின்னு அது ஒரு அன்பாக சொல்கிற மாதிரி அது மாதிரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த பத்திரிகை செய்தியை படித்ததுனால சொல்கிறேன். இன்பநிதி ரவுடியை வளர்க்குறாரு அப்படின்னு சொன்னால் உதயநிதி ரைட். அப்போ இன்பநிதியும் சேர்த்து தானே அவரும் அதே வீட்டில் இருந்தாருன்னா அது தப்பில்லை, வாய் தவறி சொன்னாலும். அது வந்து ஏதோ ஒரு சிம்பாலிக்காக திராவிட மாடலாக தெரியுது. ஏன்னா இப்போ எங்கே பார்த்தாலும் திமுக எங்கேயாவது ஒரு குற்றம் நடந்ததுன்னா திமுக நிர்வாகி அதில் சம்மந்தப்பட்டிருக்காரு. ஒரு பாலியல் வன்முறைனா சம்மந்தப்படுறாரு, திருட்டுனா சம்மந்தப்படுறாரு, செயின் பறிப்பில் சம்மந்தப்படுறாங்க. மற்ற கட்சிகளில் இருக்கிறவங்க எல்லாருமே யோகியர்கள் என்பது இல்லை நம்மளுடைய கருத்து. எல்லா கட்சியிலையும் இதே மாதிரி வந்து தவறுகள் நடக்கிறது. தவறு செய்பவர்களை தெரிந்தோ தெரியாமலோ உள்ளே சேர்த்துக்கிறாங்க, ரவுடிகள் இருக்கிறார்கள். அப்போது திமுகவில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஞானசேகரன்கள், தம்பிகள், இப்படி சார்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவர் இயல்பாக பெயர் வைத்திருக்கிறார் என்று தான் நம்ம வந்து அதை வந்து நகைச்சுவையோடு சொல்ல வேண்டியிருக்கிறது. ஓகே சார். அடுத்த கேள்வி திருச்சியிலேருந்து சக்தி சீனிவாசன், கோவையில் ஸ்ட்ரெச்சர் வீல்சேர் இல்லாமல் அவதிப்பட்ட மூதாட்டியின் இஸ்லாமிய உறவினர் விமர்சனம். மூதாட்டி வந்து ஸ்ட்ரெச்சர் வீல்சேர் இல்லாமல் அவதிப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதற்கு அமைச்சர் மாசுவின் பதில்,
3CR கருத்து என்ன? இல்லை, பல அரசு மருத்துவமனைகளில் இந்த பிரச்சனைகள் இருக்கு. ம். நான் கூட வேறு ஒரு நிகழ்வில் சொன்னோன்னா இதே நிகழ்வு அதிலேயே சொன்னேன். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் வந்து அமெரிக்காவில் உள்ள ஒரு நண்பர், அவர் வந்து அங்கே ஒரு மிக பிரபலமான ஒரு இந்திய தமிழர், அவர் வந்து அங்கே மருத்துவர். அவர் வந்து ஓமந்தூரார் நம்ம அரசு மருத்துவமனையில் அவருக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருக்கிறதுனால டாக்டர் மருத்துவர் அதை அவர் பார்க்குறதுக்காக போகும்போது அவர் சுற்றி காமிச்சிருக்கார். அவர் என்கிட்ட ஆச்சரியமாக சொன்னார், பொதுவாக அரசு மருத்துவமனைனா தமிழ்நாட்டில், இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில், அவர் தமிழர், அவர் வந்து நான் என்னமோ வந்து இங்கே ஒன்றுமே சரியாக ஒன்றும் அந்த எக்யூப்மெண்ட்லாம் ஒன்றும் இருக்காது, அதற்கான உபகரணங்கள் அந்த இதெல்லாம் வந்து வசதிகள்லாம் இருக்காது, அதனால தான் இங்கே தனியார் மருத்துவமனைகள் கொடிகட்டி பறக்கின்றன அப்படின்னு ஒரு அபிப்பிராயத்தில் இருந்தேன். ஏன்னா அவர் இங்கேருந்து போய் அமெரிக்கா போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனால் ஆச்சரியகரமான விஷயம் என்னவென்றால் எல்லாம் அப்டேட்டட் டெக்னாலஜியில் உள்ள மிஷின்லாம் எக்யூப்மெண்ட்லாம் வாங்கி வச்சுருக்காங்க, ஸ்கேனிங், எம்ஆர்ஐ, மற்ற இதெல்லாம். ஆனால் மக்களுக்கு அரசு மருத்துவமனைகள் மீது நம்பிக்கை வரவில்லை, அங்கே யாரும் வரமாட்டேன்றாங்க. 2 காரணம், அங்கே உள்ள மருத்துவர்கள் வந்து தனியாக கிளினிக் வச்சுக்கிட்டு அங்கே வந்து பாருன்னு சொல்லிடுறாங்க. 2வது பொதுவான ஒரு, இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர் உடல்நிலை சரியில்லைன்னா அரசு மருத்துவமனைக்கா போகிறாரு, தனியார் அப்போலோவுக்கு போகிறாரு, காவேரிக்கு போகிறாரு, இப்படி தான். அதாவது மூத்த அரசியல்வாதிகள் தலைவர்களுக்கே கூட அரசு மருத்துவமனை மீது நம்பிக்கை வர மாட்டேங்குது. இத்தனைக்கும் வந்து கிங் இன்ஸ்டியூட்டை வந்து இது பண்ணி அது வந்து இன்னும் அதற்கு விரிவாக்கம் செய்து பல 100 கோடிகள் செலவு பண்ணி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதற்கு வந்து கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனைன்னு சொல்லி பேர்லாம் வச்சார். அங்கே போய் சேரலை. அவருக்கு உடல்நிலைன்னா அப்போலோவுக்கு போகிறாரு, வேறு ஏதோ ஒரு தனியார் மருத்துவமனைக்கு தான் போகிறாங்க. அந்த வகையில் ஆனால் தனியார் மருத்துவமனையில் வந்து மெஷின்லாம் வாங்கி போட்டிருக்காங்களே தவிர அது பயன்படுவது இல்லை. ஏன் மக்களுக்கு நம்பிக்கை வரவில்லை என்றால், அங்கே மெஷின் இருந்தால் மட்டும் போதாது, அது வேலை செய்யணும். அவர் அந்த ஒரு இஸ்லாமியர் ஒருவர், இஸ்லாமியர் என்பது எதேர்ச்சியாக யார் பாமரர் ஒருவர், அவருடைய தாயாரோ சகோதரியாரோ அவங்க வந்து உடல்நலம் வந்தபோது அங்கே போனால் வீல் சேரும் இல்லை, ஸ்ட்ரெச்சரும் இல்லை. எமர்ஜென்சியில் கூட்டு வரும்போது அர்ஜென்ட்டாக உள்ள அந்த ஒரு நிமிடமும் வந்து அந்த உயிருக்கு வந்து விலை மதிப்பு இல்லாத மணித்துளிகள். ஐயா, ஒரு 5 நிமிஷம் முன்னால் கொண்டு வந்துருந்தீங்கன்னா காப்பாற்றிருக்கலாம். இது வந்து இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம். அப்போ அந்த அவசர பிரிவு வாசலில் அதை எடுத்துகிட்டு போகிறவங்க ரெடியாக வந்து இருக்கணும் 24 மணி நேரமும். அப்படி இருந்தால் தான் அதுக்கு பேர் மருத்துவமனை. அதனால தானே நம்பி போகிறாங்க. அங்கே அவர் போய் வீல் சேரு ஸ்ட்ரெச்சர்லாம் கேட்டிருக்காரு, இல்லை, அவரே வந்து தூக்கிட்டு போகிற மாதிரியோ மெதுவாக இழுத்து நடத்தி கூட்டு போகிற மாதிரியோ, அதுவும் மாரடைப்போ அவங்களுக்கு என்ன விதமான ஏதோ தீவிரமான ஒரு சிகிச்சைக்காக அதை அவர் ஒரு பேட்டியாக கொடுத்திருக்கிறார். அதற்கு மாசு அவர்கள், மாண்புமிகு மாசு அவர்கள் அமைச்சர், சுகாதார அமைச்சர் வந்து என்ன பதில் சொல்லணும், அந்த ஆஸ்பத்திரி மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லணும். அதுதானே நியாயமாக இருக்கும். எடுக்கணும். இது மாதிரி மற்ற மருத்துவமனைகளையும் நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்யணுமோ செய்யணும். அதை விட்டுட்டு ஒரு அது பேர் 3 சக்கர வண்டி இல்லைன்றதுக்காக, எது 3 சக்கரம்? வீல் சேரில் 3 சக்கரமாக இருக்கும், 2 சக்கரம் தான் இருக்கும். ஸ்ட்ரெச்சர் வந்து 1 2, அதுவும் அநேகமாக 2 சக்கரம் தான் இருக்கும். இல்லை 3 சக்கரம் வந்து ஆட்டோவில் தான் இருக்கும். அதாவது ஒரு சுகாதார அமைச்சருக்கு வந்து ஒரு வீல் சேர்லேயோ ஸ்ட்ரெச்சர்லேயோ எத்தனை சக்கரம் இருக்கும்னு தெரியல. ஆனால் வந்து அவர் சுகாதார அமைச்சர். அப்போது அந்த சுகாதார மருத்துவ வசதிகள் எப்படி இருக்கும், அதோடைய தன்மை என்னவாக இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. இது வந்து ஏதோ ஒரு அரசு இதில் வந்து, அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து மீடியாவை குறை சொல்லியிருக்கிறார். உடனே வந்து பக்கத்தில் இருக்கிற பாமர மக்களை குறை சொல்கிறார். உடனே பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் டிலே ஆச்சுன்னா உடனே வந்து அது வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து போட்டு பெருசு பண்ணிடுறீங்க. ஏங்க, நீங்கள் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல முதல்வர் வந்து அமெரிக்கா போனால் அவர் வந்து சைக்கிள் ஓட்டுறாரு, எக்ஸசைஸ் பண்ணுறாரு, ஜிம்மு பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. அதை நீங்கள் விளம்பரத்துக்காக எங்கள் டிஐபிஆர் செய்தித்துறையில் வந்து அரசு மக்கள் வரி பணத்தில் வந்து அதை வந்து விளம்பரப்படுத்துகிறீங்கள. இப்போ என்ன, நாங்கள் வந்து எங்களுடைய முதல்வர் வந்து பாக்ஸிங் சாம்பியனாக இருக்கணும், அவர் இந்த வீரராக இருக்கணும், பெரிய மாரத்தான் ஓடக்கூடிய வீரராக இருக்கணும், இது பண்ணணும். அரசியல் நிர்வாகம், ஆட்சி நிர்வாகம் சரியாக பண்ணணும் தான் இருக்கணும்.
யாரையும் வந்து அதான் சொல்கிறேன், இவங்க வந்து இப்படியே இந்த ட்ராமா கோஷ்டி சினிமா கோஷ்டி சினிமா மாதிரியே தான் அரசியலையும் நடத்துகிறாங்க. அந்த வகையில் அது 3 சக்கரம் என்ற எது 2 சக்கரம் இருக்கும், எது 3 சக்கரம் இருக்கும்னு கூட தெரியாமல் ஒரு அமைச்சர், இத்தனைக்கும் அவர் வந்து திறமையானவர்னு பெயர் பெற்றவர் வேற, அந்த வகையில் இருக்குது. அதில் முக்கியமானது என்னென்னா, மக்களையும் இவங்க வந்து ஆமாம் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நல்லது கெட்டது எல்லாமே வருது, உண்மை பொய் எல்லாமே கலந்து வருது, உடனே வந்துடுது. ஒரு தீ விபத்து வந்தால் இன்றைக்கி தாண்டி போகிறவங்களாம் வந்து நம்மளால் முடிஞ்சது ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து அதை அணைக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு யாரும் வரது இல்லை. நான் பொதுமக்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன், பொதுவாக தான். உடனே வந்து அதை வீடியோ எடுத்துகிட்டு போய் அவன் வந்து முதல்ல அப்லோட் பண்ணிடுறான். அதனால் வர பாதிப்பு அவங்கள காப்பாற்றணும், ஏதாவது அதை குறைப்பதற்கு நம்மால் இயன்றதை செய்யணுன்ற எண்ணத்தை விட இதை வீடியோ எடுக்கணும், இது போடணும், அதை ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ போடணுங்கிறது இது தவறான ஒரு பாதை. ஆனால் இயல்பாக இப்படி தான் நடக்குது, யதார்த்தத்தில் இப்படி தான் நடக்குது. அப்போது அந்த மக்களை அந்த பேட்டி கொடுத்தவரையோ இல்லை வந்து அதை வீடியோ எடுத்தவரையோ குறை சொல்வதை விட்டுவிட்டு, அந்த மருத்துவமனையில் என்னமோ திமுகவுக்கும் வீல் சேருக்கும் ஒத்துக்கவே இல்லை. அஜித்குமார் விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு வீல் சேர்னால தான் அவ்வளோ பெரிய விஷயம், அது வேற எங்கேயோ கூட போச்சு. ஏதோ உள்ள நிலவரையில் வந்து பல கோடிகள் பல 100 கோடிகள் பதுக்கப்பட்டனன்னு ஒரு தகவல்கள் வரும் அளவுக்கு வந்தது. ஒரு வீல் சேர் இல்லாத சில பேருக்கு சொல்லுவாங்க, சனீஸ்வரன், அதாவது நம்பிக்கை உள்ளவர்கள் சொல்லுவாங்க, சனீஸ்வரன் வந்து இதில் காலில் வந்து உட்கார்ந்தான், இதில் வந்து உட்கார்ந்தான், அதில் வந்து உட்கார்ந்தான்னு சொல்லுவாங்க. திமுக ஆட்சிக்கு வந்து சனீஸ்வரர் வந்து வீல் சேரில் வந்து அமர்ந்து இருக்கிறாரோ அப்படின்னு நமக்கு ஒரு ஐயம் வருது. ஏன்னா அஜித்குமார் மேட்ராட்சி இது வருது. இதெல்லாம் தாண்டி மக்களுக்கு மருத்துவ வசதிகள், அதுவும் அவசர சிகிச்சை பிரிவுகள் முறையாக இயங்குவதற்கு அமைச்சர் ஏற்பாடு செய்ய வேண்டும். அதை மக்களுக்கு வந்து நம்பிக்கை வரும் அளவுக்கு செய்கிறாங்களோ செய்யலையோ அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையிலேயாவது நம்பிக்கையை கொடுக்க வேணும். அதுக்கு பதிலாக அது பேட்டி கொடுத்தவரையோ பாதிக்கப்பட்டவர்களையோ விமர்சனம் செய்வது என்பது நடந்த விஷயத்தை விட அதிகமான அவலமானது. அவ்வளோதான். ஓகே. சேலம்லேருந்து மாரிமுத்து 2 சீட்டுகளுக்காக திமுகவை நாங்கள் ஆதரிக்கவில்லை என்கிறாரே திருமா. இப்படியே அவரே உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு. 2 சீட்டுகளுக்காக நாங்கள் ஆதரிக்கவில்லைன்னா அப்படின்னா நோட்டுகளுக்காக ஆதரிக்கிறோன்னு ஐயா நான் சொல்லலை, மக்கள் தப்பாக புரிஞ்சுப்பாங்க. இன்றைக்கி இருக்கிற வாட்ஸ்அப்பு, அதாவது சோஷியல் மீடியா, சமூக வலைதளங்களில் அதை வந்து அப்படி எழுதிடுவாங்க. அவரே சொல்லிட்டாரு, நாங்கள் சீட்டுக்காக வந்து திமுகவை ஆதரிக்கவில்லை, நோட்டுக்காக தான் ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் சொல்லிடுவாங்க ஐயா. இப்போது சமூக வலைதளங்கள்லாம் வந்து ரொம்ப பரவி போய் எல்லாரும் வந்து நியூஸ் எடிட்டர் ஆகிட்டாங்க. அதனால் வந்து கொஞ்சம் வார்த்தைகளில் நிதானம் தேவை, பார்த்து பேசுங்க. சீட்டுகளுக்காக இல்லைன்னா அப்போ எதுக்காக நீங்கள் இருக்கீங்க? கொள்கைக்காக இருக்கீங்கன்னா பல சமயம் உங்களுடைய கொள்கை என்ன இருக்குது அப்படிங்கிறது, அதிகாரத்தில் பங்குங்கிறீங்க, அப்புறம் வந்து கேட்டால் இப்போ இல்லை அப்புறமா பேசிக்கிறோன்றீங்க, அத்துமீறுன்னு சொல்கிறீங்க. அதே சமயத்தில் அத்துமீறுனா வன்முறையை கட்டவிழ்த்து விடுகிறீர்கள் என்பது தான் வந்து அத்துமீறு என்பதனுடைய அடங்க மறுன்னா, எங்கே அடங்கணுமோ அங்கே அடக்கமாக தான் இருக்கணும். நீங்கள் அடங்க மறுன்னு சொன்னால் ஸ்கூல் பையன் வந்து வாதியாரை வெட்டுறேன்றான் அருவாள் எடுத்து. உங்களுடைய அடங்க மறுன்னு சொல்வதை அவன் எப்படி எடுத்துக்கிறான்னா, ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அப்போ அடங்க மறுன்னு பொதுவாக சொல்லாதீங்க. உங்களை ஆக்கிரமித்து உங்கள் மீது தவறாக ஆக்கிரமிப்பு செய்பவர்கள், ஆதிக்கம் செலுத்துபவர்கள், அங்கே அடங்க மறுன்னு சொல்லுங்கள். விளக்கமாக சொல்லுங்கள். சுருக்கமாக சொல்கிறதுல வந்து பல சிக்கல்கள் இருக்குது, தவறாக எடுத்துக்கொள்வார்கள். சீட்டுக்காக நாங்கள் திமுகவை ஆதரிக்கவில்லை என்றால் திருமாவளவன் நோட்டுக்காக தான் ஆதரிக்கிறேன்னு அவரே ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லிக்கிறாங்க. ஐயா பத்திரமா இருங்க. தஞ்சாவூர்லேருந்து தரணி, தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளை இலவச உணவு என்று அறிவித்திருக்கிறதே தமிழக அரசு. ஏங்க இது தூய்மை பணியாளர் விஷயத்தில் ஆரம்பத்திலேயே கோட்டை விட்டாங்க. இவங்க தான் வந்து போன தடவை அதிமுக அரசும் போது ஆட்சியும் போது வந்து தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணுறேன்னு வாக்குறுதி கொடுத்து அதை அந்த தேர்தல் வாக்குறுதியிலையும் இருந்தது. அவங்க அதைத்தான் கேட்டாங்க. அதை விட்டுட்டு அவங்கள கொண்டு போய் ராம்கின்னு ஒரு நிறுவனத்தில் தனியாருக்கு அந்த கான்ட்ராக்ட் விட்டுட்டு இப்போது நீங்கள் வந்து அதில் ஒரு திருமாவளவன் வேறு வந்து டயலாக்லாம் விட்டார், நான் இதை எதிர்க்கிறேன். எது அவங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணுறது திருமாவளவன் எதிர்க்கிறார். ஏன்னா அது குலத்தொழிலாக போயிடுமா. நான் அதான் வேற ஒரு நிகழ்வுலையும் கேட்டேன், இங்கேயும் அதே தான் கேட்குறேன். சரி, அந்த அரசு கான்ட்ராக்டில் இருந்தாங்க, ஒப்பந்த தொழிலாளர்களாக இருந்தாங்க, அவங்கள வேலையை விட்டு அமைச்சிட்டிங்க மாநகராட்சியிலேருந்து.
இப்போ ராம்கி என்ற நிறுவனம், அது ஏதோ வெளிமாநில நிறுவனம்ங்கிறாங்க. ஆந்திர நமக்கு தெரியும், ஆந்திராவுக்கும் தமிழ்நாடு அரசியலுக்கும் ஒரு பெரிய ஒரு பந்தம் இருக்கிறதுங்கிறது நமக்கு தெரியும். வாழ்க, அது வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, ரைட்டு. யார் கொடுத்தாலும் தனியார், அவங்களுக்கு போய் நீங்கள் வந்து காலை உணவுன்னு முதல்ல சொன்னீங்க. ஏங்க தனியார் நிறுவனத்துக்கு அவன் தான் அதில் லாபம் வந்து அவன் அரசுக்காக கொடுக்க போகிறான், வரி கட்டுறான் கட்டலாம், அது வேறு விஷயம். பட்டு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு எதற்கு வந்து இலவச உணவு? இது ஒரு கேள்வி. இப்போ வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தாங்க. அப்புறம் வந்து திடீர்னு ரிப்பன் பில்டிங்கில் வந்து அவங்க மறுபடியும் கூட போகிறாங்கன்னு அன்றைக்கி ஒரு 500 பேர் காவல்துறையிலேருந்து கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. கடைசியில் பார்த்தா 2 பேர் வந்து ஒரு மனு கொடுத்துட்டு போனாங்க. இப்போ மக்களும் வந்து அரசியல்வாதிகள் வந்து தங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துவதைப் போலவே நீங்கள் மக்கள்கிட்ட இருந்து நீங்களும் அரசியலுக்கு வந்தவங்க தானே. நீங்கள் என்ன வானத்துலேருந்து வந்தீங்க? அவன் என்ன பண்ணான், முதல்ல கிளப்பி விட்டான், அங்கே எல்லோரும் போகிறோன்னு 500 போலீஸ்காரை இறக்கி விட்டாங்க ரிப்பன் பில்டிங் வாசலில். 2 பேர் வந்து புகார் கொடுத்துட்டு போயிட்டான். 500 போலீஸார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவங்க எதிர்பாராத போது 4 பேர் 2 பேரை வந்து திடீர்னு கும்பலாக கூட்டிடுறான். நீங்கள் எங்கிருந்து கற்றுக்கொள்கிறீர்களோ அவன் அதே சமுதாயத்திலிருந்து தான் அவனும் கற்றுக்கிறான், உங்களை பார்த்து தான் கற்றுக்கிறான். அப்படி வந்த உடனே இது மறுபடியும் தேர்தலை நோக்கி செல்லும் பொழுது தூய்மை பணியாளர்கள் வந்து இன்னும் பெருசாகிடும். நீங்கள் தமிழ்நாடு பொருளாதாரத்தில் முதல் மாநிலம்ங்கிறீங்க, தூய்மை பணியாளர்களுக்கே உங்களால் சம்பளம் கொடுக்க முடியல, பகுதி நேர ஆசிரியர்களுக்கு உங்களால் சம்பளம் கொடுக்க முடியல, போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. ஆனால் வந்து தமிழ்நாடு முதல் பொருளாதாரத்தில் வந்து நாங்கள் வந்து 2030 இப்படி ஆவோம் அப்படி ஆவோம், முதல் மாநிலமாக இருக்கிறது. நீங்களே வந்து புள்ளி விவரம் ஏதோ ஒரு 24,000 கோடி வந்து திருப்பூரில் நடந்த மாநாட்டில் வந்து முதலீடு வருது. ஜெர்மனியிலேருந்து 15,000 வருது, 49,000 வந்து வேலை வாய்ப்புகள் வருதுன்னா யாருமே நம்ப மாட்டேன்றான். இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர் வந்து இதில் வந்து 15% 10% கூட வந்து முதலீடுகள் வரலன்னு அவர் சொல்கிறார். இது யாருடைய புள்ளி விவரம் சரி, நம்ம உள்ளே இறங்கலை. ஆக முழுசாக வரல, அது கூட வந்து லூலு மாதிரி போயிட்டு வந்ததுதான் தெரியல, அது வேற இருக்குது. இப்படிலாம் இருக்கும் பொழுது இந்த முதலீடுகள் அதெல்லாம் வேலை வாய்ப்பை முதல்ல அவங்களுக்கு 3 வேளை இலவச உணவு தேவையே இல்லை, இலவசங்களே வேண்டாம். எவ்வளோ பேருக்கு இலவசமாக கொடுப்பீங்க? அப்புறம் போக்குவரத்து தொழிலாளர் கேட்பாங்க, ஆசிரியர்கள் கேட்பாங்க, ஸ்கூலுக்கு வந்து அவன் சாப்பிட்டுட்டு தான் போகிறேம்மா. பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்குறீங்க, ரைட்டு. அப்புறம் ஆசிரியர்களும் சாப்பிட்டு போவாங்க, அரசு ஊழியர்களும் அப்புறம் வந்து எங்களுக்கு வேணும்பாங்க. நீங்கள் இலவசங்களுக்கு இப்போ கூட உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கு, ஏதோ ஒரு இது நீங்கள் செய்யலைன்னும் போது இலவசங்களுக்கு மட்டும் எங்கேருந்து பணம் வருது உங்களுக்கு? நீதிமன்றம் முந்தானத்து கேட்டிருக்கு. அரசு நீங்கள் வந்து இந்த திட்டத்துக்கு ஏன் செலவு பண்ணல, அதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லும்போது இலவசங்களுக்கு மட்டும் உங்கள் எங்கேருந்து பணம் வருதுன்னு கேட்டு நியாயமான கேள்வி. அதனால் மேலும் மேலும் மக்களை வந்து சோம்பேறிகள் ஆக்காதீர்கள். நீங்கள் இலவச உணவு வந்து கொடுக்கறத விட அவனுக்கு பணி நிரந்தரம் செய்யுங்க. அப்போது உங்களுக்கு தனியார் இல்லாமல் நடத்த முடியாது என்றால் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா அதானியோட நீங்கள் வந்து ஒப்பந்தம் போடுவீங்க. திடீர்னு வந்து அதானிக்காக தான் மோடி வேலை செய்கிறார்னு பிரதமரை வந்து குற்றம் சாட்டுவீர்கள். ஆனால் நீங்கள் ரகசியமாக உங்கள் குடும்பத்தில் இருந்து ஒருவர் சந்திப்பார். இதெல்லாம் வந்து நடக்குது. அதனால் போக்குவரத்து இலவசங்கள் தான் சமுதாயத்தை, நம்ம இளைய தலைமுறை வீணாக்குவது, அவர்களை வந்து சோம்பேறிகளாக்குவது. ஒரு பக்கம் இலவசங்கள், ஒரு பக்கம் டாஸ்மாக் அல்லது கஞ்சா, அதை மற்ற போதைப் பொருட்கள். இந்த இரண்டிலிருந்து தமிழ்நாட்டை மீட்க வேண்டுமானால் மக்கள் தான் 2026 உரிய முடிவெடுக்க வேண்டும். ஓகே, துறையூர்லேருந்து டேனியல், ஏர்போர்ட் மூர்த்தி கைதுக்கு பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி. ஏர்போர்ட் மூர்த்தி கைது, அதாவது அவர் ஏதோ புகார் கொடுக்க போயிருக்காரு டிஜிபி ஆஃபீஸுக்கு. அப்பொழுது விடுதலை சிறுத்தைகள் என்று சொல்லப்படுபவர்கள் சில பேர் வந்து அவரை தாக்குதல் நடத்தியிருக்கிறார். இதெல்லாம் வீடியோவில் தெளிவாக தெரியுது. இப்போது அவர் வந்து தன்னுடைய தற்காப்புக்காக ஒரு பேனா கத்தியை காட்டியிருக்கிறார். இன்னும் யாரும் அவர் குத்தி ரத்தம்லாம் வரல, அதுக்குள்ளே அவங்க விழுந்து வாரி ஓடிட்டாங்க, எல்லாமே வீடியோவில் வந்துடுச்சு. இப்போ அவரை கைது செய்து குண்டாசில் அடைப்பது அப்படின்னா, அப்போ அந்த விடுதலை சிறுத்தையை சார்ந்த அவரை தாக்கியவர்கள், அவர் சும்மா தான் போய் புகார் கொடுக்குறாரு. அவர் புகார் கொடுத்தா நீங்கள் அந்த புகாரை காவல்துறை எடுத்துக்கிட்டோம், எடுத்துக்காமல் இருக்கட்டும், விசாரணை பண்ணுங்கள். அது என்ன, அது முறைப்படி என்ன செய்யணுமோ இல்லை உங்கள் வழக்கப்படி எப்படி செய்யணுமோ செஞ்சுட்டு போங்க.
ஏர்போர்ட் மூர்த்தி புகார் கொடுத்ததுனால நீங்கள் எடுத்து உடனே நடவடிக்கை எடுத்துருவீங்கன்னு அவரும் நம்பலை, மற்றவங்களும் நம்பலை. பொதுவாக சொல்கிறேன், வேணுங்கிறவங்களுக்கு தான் வந்து புகாரை எடுப்பாங்க. வழக்கமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து நிவாரணம் கிடைக்காது, குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு தான் வந்து நிவாரணம்ங்கிறது தமிழ்நாடு காவல்துறையில் சமீப காலங்களில் வந்து உறுதியான ஒரு விஷயம். அது பாலியல் வன்முறையாகட்டும், இல்லை நகை திருட்டாகட்டும், வேறு எதுவாக இருக்கட்டும். அந்த மாதிரி ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து குண்டா சட்டத்தில்னா நீங்கள் வந்து அப்போது என்ன அர்த்தம்? தேர்தல் வரைக்கும் அவரை வந்து ஒரு 6 மாதத்துக்கு வந்து ஏன்னா வந்து அவர் வந்து நிறைய யூடியூப்பில் பேசுகிறாரு, ஆணித்தரமாக பேசுகிறார், ஆளும் கட்சியின் தவறுகளை சுட்டி காட்டுகிறார். அப்படி யார் விமர்சனம் செய்கிறார்களோ அவர்களை எல்லாம் வந்து எப்படியாவது வந்து ஓரங்கட்டுவது, அவர்களை பயமுறுத்துவது, அச்சுறுத்துவது அப்படிங்கிறது வந்து இந்த அரசியல் வந்து இதில். அப்புறம் விஜய் வந்து பாய்சன் திமுக, விஜய் வந்து அவர் ஒரு பக்கம் டேலக் விட்டுக்கிட்டு இருக்காரு, பாசிச பாஜக பாய்சன் திமுகன்னு. அப்போது அதை மக்களை பொறுத்தவரை இது வந்து ஒரு ஏர்போர்ட் மூர்த்தி மீது வந்து ஒரு அனுதாபத்தையும், அதுவும் வந்து அவர் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர், தாக்கியவர்களும் அதே பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் தான். அவர்களில் யாரையாவது கைது செய்தெல்லாம் ஒரு நியாயம் இருக்குது. 2 பக்கமும் இல்லைங்க, அவர் தாங்கினார், அவர் கத்தியை காமிச்சார், பேனா கத்தி காமிச்சார், அதனால 2 பக்கமும். அந்த பக்கம் யாரோ திலீபன் ஒருத்தர் புகார் கொடுத்து தான் பண்ணியிருக்காங்க. அப்போ அவர் தானே அந்த திலீபனையோ இல்லை அவருடன் யார் வந்தாங்களோ அவர்களையும் கைது செய்து குண்டாஸில் போட்டிருந்தீங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்கும். இப்போ சமூக நீதியும் இல்லை, அரசியல் நீதியும் இல்லை, இதுதான் அதில் உள்ள விஷயம். ஓகே, ஒரு இறுதியான கேள்வி சார். பம்மல்லேருந்து நாதன் கேட்டிருக்காரு, நிருபர் கேட்க வேண்டிய கேள்விக்கும் சேர்த்தே பதில் சொல்கிறாரே தமிழக முதல்வர். இல்லைங்க, அதாவதுங்க இது தமிழ்நாட்டில் வந்து கேள்வி முடிக்கல சார். தாவேக விஜய் இருவரில் யாருக்கு துண்டு சீட்டு திறமை அதிகம் அப்படிங்கிட்டு இருக்காங்க, முதல்வருக்கும் விஜய்க்கும். அப்படி கேட்டாராவே? சரி, அதாவது முதல்வர் துணை முதல்வர் இவங்க 2 பேருமே துண்டு சீட்டு பார்த்து தான் வந்து துண்டு சீட்டு தகையாளர்கள் அப்படிங்கிறத நிறைய இடத்துல வந்து அவங்க நிரூபிச்சிட்டாங்க. அந்த துண்டு சீட்டை பார்த்து படிக்கும்போதே நிறைய தவறுகள், மாற்றி பேசினது, மதில் மேல் பூனை மேல் மதில்னு சொன்னது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதை எண்ணிக்கையிலெல்லாம் தப்பு பண்ணி பேசுனது இதெல்லாம். அப்புறம் புற்றுநோய்க்கு அவர் உதயநிதி அவர்கள் வேறு புற்றுநோய் கட்டிகள்னு சொல்லுது, வேறு ஏதோ ஒன்று சொல்லி அந்த மாதிரிலாம் வந்து நிறைய. அதாவது துண்டு சீத்த பாட்டு. ஏன்னா நமக்கு என்ன ஒரு வருத்தமாக இருக்குன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்கள் மீது அரசியல் விமர்சனங்கள் நமக்கு 100 இருந்தால் கூட தமிழை அவர் கையாண்ட விதம், தமிழ் மொழியில் அவர் பெற்றிருந்த அந்த ஒரு வளம் பாராட்டுக்குரிய. அவருடைய ஒரே மேடையில் அமர்ந்து அவருடைய தமிழை நான் பாராட்டி இருக்கிறேன். அரசியல் விமர்சனம் பத்திரிகையாளனாக, தமிழக அரசியல் பத்திரிகை அதிபராக, பத்திரிகையுடைய ஆசிரியனாக இருந்தபோது கூட ஏதோ ஒரு மேடையில் வந்து அவருக்கு அப்போ துணை முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் இருந்தார். அப்போ 2010 நினைக்கிறேன். அப்போ அவர் முதல்வராக இருந்தார். அது தமிழ், அழகான தமிழ். விமர்சனங்கள் வந்து சொல்லலாம் அப்படி இப்படின்னு, ஆரம்ப காலத்தில் ஆபாச கட்டுரைகள் கதைகள் எழுதினாங்க, அதெல்லாம் ஒதுக்கிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் வளம் என்பதில் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அவருடைய வாரிசுகளாக வந்து இப்போ வந்து ஒரு துண்டு சீட்டை பார்த்து படிக்க முடியாமல் தவறாக படிக்கிறார்கள் என்பது இந்த தலைமுறையில் அது சகஜம் என்று ஒரு பக்கம் எடுத்துக்கொண்டால், இன்னொரு பக்கம் வந்து அவருடைய குடும்பத்திலா இப்படி அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. விஜய் வந்து திமுகவின் மறுபக்கம் மினி திமுக அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு விமர்சனம் இருக்குது. ஏன்னா எல்லா திமுக கொள்கைகளையும் அவர் அப்படியே தான் காப்பி அடிக்கிறார், கார்பன் காப்பி. சும்மா பெரியார் நிற்க வச்சுட்டு கேட்டால் கடவுள் மறுப்பு ஏற்றுக்கலாங்கிறாரு, அஞ்சலி அம்மாள், அம்பேத்கர்னு இதெல்லாம் வந்து ஐக்கான். அப்புறம் இப்போ அண்ணாதுரை, எம்ஜிஆர் படம். அண்ணாதுரை வந்து திமுகவை தொடங்கியவர், எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கியவர். அதே அவங்க அண்ணா பேரை வச்சு தான் தொடங்கினார். இவங்க 2 பேரை வச்சு இவர் அரசியல் பண்ணி அவங்களுடைய இமேஜை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணார். எவ்வளோ தூரம் நடக்குங்கிறது மக்கள் சொல்லுவாங்க. அவர் என்னன்னா இதே மாதிரி இப்போ முதல்வர் வந்து ஒரு கேள்வி, அதாவது வரிசையாக ஒரு 10 கேள்வி கேட்குறதுனா முன்னாலேயே வந்து நிருபர்களுக்கு இப்போ தான் ஆர்எஸ்பி மீடியா தானே, ஆர்எஸ் பாரதி மீடியா தானே, அவர் சொன்ன மீடியா தானே இப்போ அதிகமாக இருக்குது பெரும்பாலும். அவங்கக்கிட்ட கேள்வியில் எழுதி கொடுத்துறாங்க. 1ஆம் நம்பர் கேள்வி நீ, இது 2 3ன்னு அதை நீ கேட்கணும், 2வது நீ, 3வது நீன்னு இப்படி எழுதி கொடுத்துட வேண்டியது.
அது வந்து கேட்டோன்னா அவருக்கு வந்து கேள்வியும் வந்து எழுதி வச்சுருவாங்க, இந்த கேள்விக்கு இந்த பதில் சொல்லணும்னு. ஏன்னா முன்னால் வந்து என்ன பண்ணாங்களாம், பதில் மட்டும் எழுதி கொடுத்தாங்களாம். அதில் எவனோ ஒருத்தன் வந்து 3ஆம் நம்பர் கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல ஒருத்தன் 5ஆம் நம்பர் அவசரப்பட்டு கேட்டான். இவர் என்ன பண்ணார், 3ஆம் நம்பர் கேள்விக்கான பதில் சொல்கிறார் 5ஆம் நம்பர் கேள்விக்கு. ஐயோ இது இப்படி ஒரு எதிர்பார்க்காம நடந்து போச்சே அப்படின்னு சொல்லி இனிமேல் வந்து பதில் மட்டும் இல்லாமல் கேள்வியும் சேர்த்து, கேள்வியும் நானே பதிலும் நானேன்ற மாதிரி அவருக்கு எழுதி கொடுத்துடலாம். அப்போ அந்த கேள்வியை கேட்டோன்னா அவர் டக்குன்னு அந்த பதிலை சொல்லிடுவார். அதில் வந்து எழுதி வேற கொடுக்குறாங்களாம், 2 நிமிடம் சிந்திப்பது போல் நடிக்கவும், அப்புறம் வலது பக்கம் திரும்பவும், இடது பக்கம் நிமிர்ந்து பார்க்கவும், கையை உயர்த்தவும், கேள்வி கேட்டவுடன் பதில் சொல்லாதீங்க அப்படின்னு கேட்ட உடனே சொல்லாமல் கொஞ்சம் சிந்திப்பது போல பாவனை செய்யவும், இப்படிலாம் வந்து எழுதி கொடுக்குறாங்கன்னு சொல்லி வெளியில் வருது, சமூக வலைதளத்தில் வருது. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு நமக்கு தெரியல. என்னன்னால் அடுத்து யாரும் 3ஆம் நம்பர் கேள்வி கேட்கணுன்னா அவன் எங்கேயோ வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு பராக்கு பார்த்துக்கிட்டு விட்டுட்டான் போல இருக்கு நிருபர், ஆர்எஸ்பி மீடியா நிருபர் யாரோ அந்த வகையில் விட்டுட்டான். இவர் வந்து என்ன பண்ணார், அவன் கேள்வி கேட்கலன்னொன்னே அடுத்தது உங்களுடைய கேள்வியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அடுத்த உங்களுடைய கேள்வி அவன் தான் கேட்கவே இல்லையா, ஏதோ சொல்லுவான் ஏதோ ஒரு படத்தில், கேள்வியே கேட்கலையே ஐயா அப்படிங்கன்னா கேள்வியை அவரே படித்து அதுக்கு அவரே பதில் சொல்லிட்டாரு. இப்போது விஜயும் வந்து அந்த முன்னாள் மதுரையில் மாநாடு நடத்தின போது ஒரு பெரிய A4 ஷீட்டை வச்சுக்கிட்டு இதே மாதிரி தான் இடது பக்கம் திரும்பவும் வலது பக்கம் திரும்பவும் வானத்தை பார்க்கவும் பூமியை பார்க்கவும் இப்படி எழுதி கொடுத்துருக்காங்க, A4 ஷீட் வச்சுட்டு படித்தாருன்னு வெளியில் வந்துச்சு. ஸோ இப்போ எல்லாருமே வந்து அரசியல்வாதிகள் என்றால் ஒரு இதில் வந்து ஜெயலலிதா அவர்களோ எம்ஜிஆர் அவர்களோ கருணாநிதி அவர்களோ அதற்கு முன்னால் அண்ணாதுரை அவர்களோ இவங்கெல்லாம் வந்து எங்கே எந்த இடத்துல போய் கேள்வி கேட்டாலும் சரளமாக அதற்கு நல்ல தமிழில் தவறில்லாமல் பதில் சொல்லக்கூடிய திறமை பெற்றிருந்தார்கள். இப்போ அடுத்த தலைமுறை அரசியலில் பார்த்தீங்கன்னா திமுகன்னு மட்டும் சொல்லலை, இப்போ விஜய், அதாவது அந்த ஃப்ளூயண்ட்டாக சரளமாக வந்து கேட்டவுடன் பதில் சொல்லக்கூடிய திறமை கூட இல்லாமல் இருக்காங்க. அப்படிங்கிறது தமிழுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. ஏன்னா நீங்கள் தமிழை வளர்ப்பதாக சொல்லும் கட்சியிலேயே வந்து ஆட்சியிலேயே வந்து தமிழ் இவ்வளவு மோசமாக இருக்குது, எங்கே தலைமையில் இருக்கிறவங்களுக்கே. அப்படிங்கும்போது இப்போ தாவேகாவில் வந்து அவர் துண்டு சீட்டு பெருசாக இவர் துண்டு சீட்டு பெருசான்னா இவர் சின்னதாக வச்சுருக்காரு, அவர் A4 வச்சுருக்காருன்னா அப்போ அதுதான் பெருசுன்னு அப்படி சொல்ல முடியாது. அதிகமாக துண்டு சீட்டு பயன்படுத்துவார். ஏன்னா விஜய் தான் சாட்டர்டே பாலிட்டிஷியன் தானே, அவர் சனிக்கிழமை மட்டும்தானே, அவர் வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் அப்போ அந்த துண்டு சீட்டை அவர் பயன்படுத்த வேண்டிய அவசியம் வரும். முதல்வர் போன்றவர்களுக்கு வந்து தினமுமே பயன்படுத்த வேண்டிய அவசியம் வரும். இதில் வந்து யார் வந்து பெரிய துண்டு சீட்டு தகையாளர் அப்படின்னு நம்ம முடிவு சொல்ல முடியாது. அது துண்டு சீட்டை பார்த்தால்தான் நம்மக்கிட்ட காமிச்சா நம்ம சொல்லலாம். அதனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் துண்டு சீட்டு தகையாளர்கள். சார் இந்த வாரம் காதோடு இருக்கா சார், அதை பற்றி பேசுவோம். காதோடு கேட்காம விட மாட்டீங்களே. எப்போவுமே இந்த ரகசியம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல கிசுகிசுல வந்து மக்களுக்கு ஆர்வம் அதிகம், நியாயம்தான். இப்போது சமீபத்தில் நடந்த துணை ஜனாதிபதி தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சிபி ராதாகிருஷ்ணன் பாஜகவை சேர்ந்தவர், ஆளுநராக இருந்தவர், மகாராஷ்டிராலாம் இருந்தார். அவர் தேர்வாகி இருக்கார். 452 ஓட்டனமும் வாங்கியிருக்காரு. ஆனால் பாஜக கூட்டணி அவரது ஆதரவு கட்சிகள்னு பார்த்தா 436 தான். ஒரு 15-16 பேர் வந்து எதிர்கட்சிகளிலிருந்து, அதாவது இண்டி கூட்டணிக்காரர்கள் வந்து கிராஸ் ஓட்டிங் இந்த பக்கம் போட்டிருக்காங்க. இதில் வந்து நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்பிய பிரகஸ்பதிகள் 15 பேர் வந்து செல்லாத ஓட்டு போட்டிருக்காங்க. எவ்வளவு கோடி ரூபாய் ஒரு நிமிஷத்துக்கு பாராளுமன்றம் நடப்பது வந்து பல லட்சம் ரூபாய் வந்து அரசுக்கு செலவு. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு பாராளுமன்றம் கூடிச்சுன்னு சொன்னால் பல கோடிகள் செலவு. அப்படிப்பட்ட ஒரு பிரகஸ்பதிகள் 15 பேர் செல்லாத ஓட்டு போடுறான். அவன் செல்லாத ஓட்டு போடுறான்னு தெரிஞ்சு போடுறானா வேணும்ட்டு போட்டானான்னு தெரியல. எப்படியா இருந்தாலும் உன்னுடைய அந்த அந்த எந்த தொகுதி பிரதிநிதியாக நீ இருக்கிறாயோ அவர்களுக்கு ஒரு நியாயம் வேணும். யாருக்கு வேணாலும் ஓட்டு போடணும், அது வேறு விஷயம். இது செல்லாத ஓட்டு போட்டவங்க கதை இது வேற. இது ஒரு 15 பேர் கிட்டத்தட்ட வந்து எதிர்கட்சிகளிலிருந்து அவருக்கு ஓட்டு போட்டதுனால தான் 436 வர வேண்டிய இடத்துல 452 அதை ஒட்டி வந்திருக்கு.
இதில் வந்து அவர் ஜெயராம் ரமேஷ்னு காங்கிரஸில் இருக்கிறவர் அந்த தலைவர் வந்து வெளிப்படையாக வந்து இது உத்தவ் தாக்கரேவுடைய அந்த சிவசேனா அப்புறம் வந்து ஜெகன் கட்சியில் ஏதோ ஒரு கட்சி சொல்லி திமுக உட்பட சில பேர் வந்து கிராஸ் ஓட்டிங் பண்ணியிருக்காங்கன்னு எங்களுக்கு தகவல்னு ஒரு காங்கிரஸ் தலைவர் சொல்லியிருக்கிறார். அது திமுகவில் இல்லவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு கிடைத்த தகவல் ஒரே ஒரு திமுக எம்பி பிரபலமானவர் அவர் தான் வந்து அந்த பக்கம் ஓட்டு போட்டிருக்காரு. அவர் ஓட்டு போட்டுட்டு முக்கியமாக பாஜகவில் வந்து கூப்பிட வேண்டிய இடத்துல ஒரு பெண்மணியை அழைத்து, உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை அழைத்து, அப்படின்னா நான் யாரை சொல்கிறேன்னு புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, அவங்கள அழைத்து நான் வந்து அவருக்கு தான் ஓட்டு போட்டேன், உங்கள் ஆளுக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொன்னதாக சில தகவல்கள் உலாவுகின்றன. அவர் யாருன்னு கேட்பீங்க அடுத்து, அதுதானே காதோடு. ஆமாம், சில பேர் வந்து இப்போ நான் ஒரு இனிஷியல், சில பேர் 2 இனிஷியல் போடுறது, ஊர் பேர் சேர்த்து 2 இனிஷியல் வச்சுருப்பாங்க, பெயரும் வந்து 2 எழுத்தில் முடிஞ்சிடும். அந்த மாதிரி இருக்கிறவங்க யாரோ அப்படின்னு சொல்லி தகவல் வருது. அவர் தான் வந்து, ஏன்னா அவர் எப்பொழுதுமே வந்து பாஜக மத்திய பாஜகவோட தலைமையோட வந்து ஒரு ரகசிய உறவில் இருப்பார் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவர் தான் அந்த கள்ள ஓட்டு இல்லை மாற்று ஓட்டு போட்டவர் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் உள்ளாது. இதுதான் என்னுடைய காதோடு. ஓகே சார், இந்த நேர்காணலை மிக்க நன்றி. வணக்கம் சார். வணக்கம்.